தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைட்டில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம அதை மெடிடேட் பண்ண போகிறோம். ஸோ ரீசெண்டாக வந்துட்டு இந்த இந்த டைட்டிலில் வந்து ஆண்டவர் என்கிட்ட சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு சர்ச்லேயே நான் வந்து அதை மெடிடேட் பண்ணிடணும். சர்ச்லேயே ஆண்டோட வார்த்தையை அதை வச்சு பகிர்ந்து கொண்டேன். ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வேற ஒரு டாபிக் வச்சு நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். பட் வந்து எனக்கு இந்த டாபிக் தான் திரும்ப எனக்கு லீடிங்ல இருந்தது. ஸோ ஓகே, அது வந்து இது வந்து ஒரு லைக் ரொம்ப ஒரு டெப்தான ஒரு மெடிடேஷன் இல்லை, நார்மலான ஜஸ்ட் ஒரு லைக் ப்ரொஃபட்டிக் ஒரு மெடிடேஷன் தான். ஸோ அதோட கூட இன்னைக்கு நம்ம இந்த செஷன் இதை வந்து க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ தாட் ஓகே. ஸோ இந்த தெண்டனிட்டு பணியுங்கள் பௌதனி அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுக்கலாம். ஆதியாகமம் 41:43 அதுல எப்படியாக சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஸோ இது வந்து ஃபுல்லா வந்து யோசேப்புடைய ஸ்டோரி. ஸோ நமக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் இது நமக்கு தெரியும். ஸ்டோரியில என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, எப்படி கடவுள் வந்து யோசேப்பை வந்து உயர்த்தினாருன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சாப்டர்ல இருந்துதான் இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யோசேப்புடைய அந்த ஸ்டோரியில வந்து பார்க்கும்போது ஃபைனலா அவனுக்கு வந்து ஒரு ஹானர் கிடைக்குது. அப்போ வந்து சொல்றாங்க, நீங்க எல்லாரும் அவனுக்கு முன்னாடி பணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைட்டில தான் நம்ம இன்னைக்கு மெடிடேட் பண்ண போறோம். பிஃபோர் தட் அதுல வந்து யோசேப்புடைய ஸ்டோரியில இருந்து சில இன்ட்ரோடக்ஷனை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த யோசேப்புடைய ஸ்டோரி வந்து பார்த்தோம்னா லைக் எந்த இடத்துல இருந்து அது ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது 37வது ஆதியாகமம் 37வது அதிகாரத்துல அவனுடைய ஸ்டோரி வந்து ஆரம்பிக்குது. ஸோ அவனை பத்தி வேதாகமம் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் பொழுது அவனை வந்து ஒரு பெரிய ராஜாவுடைய குடும்பத்துல பிறந்தவன் அப்படின்னும், அல்லது அவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு லைக் சப்போர்ட் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது அவன் வந்து ஒரு அதிகாரியாக இருந்தான் அல்லது ஒரு ராஜாவாக இருந்தான் அப்படிங்கிற மாதிரியோ எந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஹைஃபையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் எதுவுமே இல்லை. யோசேப்பை பத்தி வேதாகமம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது, அவனோட ஸ்டோரியை ஓபன் பண்ணும் பொழுது எப்படி இருக்குன்னா ஒரு சாதாரணமாக ஒரு எளிமையாக தான் அவனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. பைபிள்ல பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு கேரக்டரை வந்து வேதாகமம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது வெவ்வேறு விதங்கள்ல அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. சிலரை வந்து அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது இருந்தே அவங்களுடைய விஷயங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். சிலருடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் பொழுது அவங்களுடைய அந்த மிடில் ஏஜ்ல இருந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். சிலருக்கு வந்து பார்க்கும் பொழுது அவங்களுடைய முதிர் வயதுல இருந்து அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக வேதாகமம் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு இருந்து. பட் வந்து இந்த யோசேப்புடைய இன்ட்ரோடக்ஷன் பார்க்கும் பொழுது அவனுடைய சின்ன வயசுல அவன் எப்படி இருந்துட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரியான இன்ட்ரோடக்ஷன் இல்ல. இந்த யோசேப்புடைய ஸ்டோரி வேதாகமம் வந்து ஓபன் பண்ணும் பொழுதே அவனுடைய அந்த யூத் டேஸ், அவனுடைய அந்த வாலிப நாட்கள்ல இருந்து அது வந்து இது பண்ணது ஸ்டார்ட் ஆகுது. லைக் வந்து அவனுடைய அந்த 17 வயதுல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கு. ஸோ அப்போ அவனுடைய ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ற விதம் பார்க்கலாம். ஆதியாகமம் 37:2 யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்காள் சில்பாள் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணியாட்டியார்களின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஸோ அப்படிதான் என்ன செய்த அப்படின்னா அவனுடைய இன்ட்ரோடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. லைக் வந்து யோசேப்பு 17 வயசுல இருக்கிறான். அவன் வந்து என்ன பண்றான், ஆடு மேய்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ சாதாரணமாக ஒரு எளிமையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். இவன் வந்து அவனுடைய அப்பா வந்து ஒரு ராஜாவுடைய மகனாக இருந்தான், அல்லது அவனுடைய ஃபேமிலி வந்து ஒரு பெரிய லெவல்ல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. அவனுக்கு வந்து பார்க்கும் பொழுது
ஒரு எளிமையான ஒரு தோற்றத்தை, ஒரு இன்ட்ரோடக்ஷனை தான் வந்து பைபிள் உனக்கு கொடுக்குது. ஸோ அப்போ சாதாரணமாக ஆரம்பித்து அவனை வேதாகமம் சாதாரணமான ஒரு நிலையிலிருந்து ஆரம்பிச்சு அவனுடைய ஸ்டோரி எண்ட் ஆகும் பொழுது அசாத்தியமான காரியங்களோட அவன் என்ன செய்து அதை எண்டு கொடுக்கறதாக இருக்கு. ஐ மீன் ஸோ அப்போ அவனுடைய ஸ்டோரி வந்து சாதாரணமா ஆரம்பிச்சு சாதாரணமாகவே முடியல. வேதாகமம் அவனை வந்து அவனுடைய லைஃப் வந்து சாதாரணமான ஒரு நிலைமையில இருந்துட்டு இருந்தாலும் அதுக்கு பிறகு கடவுள் எப்படி அவனுடைய லைஃபை மாத்துறாரு, ஒரு ஆர்டினரி பர்சனா எக்ஸ்ட்ராடினரி பர்சனா எப்படி அவன் மாத்துறாரு, ஒரு சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர் எப்படி அவனோட லைஃப்ல நடந்துச்சு, பரலோகம் வந்து அவனோட லைஃப்ல எப்படி இன்டர்ஃபியர் ஆச்சு, எப்படி அது வந்து மாற்றப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவனோட லைஃப்ல கொடுக்கப்படுது. ஸோ அது மாதிரி உங்களோட லைஃப்ல மேபி ஒரு இந்த பிகினிங் அல்லது உங்களுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கறது வந்து மேபி இட்ஸ் லைக் அ நார்மல் திங், ஒரு பெரிய லெவல்ல சொல்றதுக்கோ ஒண்ணுமே இல்லாதது மாதிரி இருக்கலாம். பட் வந்து நம்மளுடைய எண்ட் அப்படிங்கும் பொழுது அது கண்டிப்பாக அசாதாரணமான காரியங்கள், எக்ஸ்ட்ராடினரியான சூப்பர் நேச்சுரல் திங்கோட தான் அது கண்டிப்பாக முடிவடையும். ஐ மீன் ஸோ ஏன்னா நம்மளால அது கிடையாது. பிகாஸ் த ஒன் ஹூ கால்ட் அஸ், நம்ம கூட இருக்கிறவர், நம்மளை அழைத்தவர், அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிற தேவன். ஐ மீன் ஸோ உங்களை அழைத்தவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிற வல்லமையுள்ள தேவன். அப்போ உங்களுடைய பிகினிங், உங்களுடைய இன்ட்ரோடக்ஷன், உங்களை பத்திதான விஷயங்கள் வந்து சாதாரணமான நிலைமையில இருந்திருந்தாலும் உங்களை கரம் பிடிச்சவர், உங்களை அழைத்தவர், உங்களை வந்து பெயர் சொல்லி அறிந்த தேவன் என்ன செய்வாரு, உங்களை அசாதாரணமான ஒரு எண்டுல தான் கொண்டு போய் வைப்பாரு. ஐ மீன் சோ அப்போ சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட அதாவது ஆண்டவர் யாரெல்லாம் பிடிச்சிருக்கிறாரோ, அவருடைய கரம் யாரெல்லாம் பிடிச்சிருக்கோ, அவங்களுடைய வாழ்க்கை சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் கண்டிப்பாக அது அசாதாரணமான ஒரு வாழ்க்கையில தான் அது போய் முடியும். ஐ மீன் சோ யோசிப்புடைய அந்த ஸ்டோரி ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன ஒரு லெவல்ல இருந்துட்டு இருந்தான், ஒரு பெரிய ஒரு இதெல்லாம் இல்ல, ஏதோ ஒரு 4 ஆடுகளை கூட்டிட்டு போய் அவன் மேய்ச்சிட்டு இருக்கான். அப்படிதான் சாதாரணமாக இருந்த அவனோட லைஃப் பின்னால நம்ம பாக்குறோம். நம்ம அந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு வாசிச்ச மாதிரி என்ன சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் தெங்கனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு அவனுடைய லைஃப் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக மாற்றப்படுகிறது. ஐ மீன் சோ அப்போ அவனுடைய லைக் நம்மளுடைய அந்த நம்மளை அழைத்த தேவன் நமக்கு கொடுக்குற அந்த ஒரு ஹானர், இது எல்லாமே வந்து நம்மளுடைய அந்த பிளான்ஸ் படி இல்லை, அல்லது நம்மளுடைய அந்த அபிலிட்டி, நம்மளால எவ்வளவு முடியும், நம்மளால எந்த அளவுக்கு நம்ம ரீச் பண்ண முடியும், அல்லது நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ண முடியும், அந்த மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சோ, நம்மளுடைய அபிலிட்டி வச்சு, நம்மளுடைய நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், இதை வச்சு எதுவுமே நம்மளுடைய லைஃப் அதை வந்து காட் வந்து டிசைன் பண்றதே கிடையாது. லைக் வந்து நம்மளுடைய இது மாதிரியான காரியங்களை வச்சு நம்மளை அந்த சூப்பர் நேச்சுரலுக்குள்ள கொண்டு போய் அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்கு இது எல்லாம் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சு கடவுள் நம்மளை நடத்துறது கிடையாது. அப்போ எல்லாமே அவருடைய அந்த ஃபேவர், கிரேஸ், ஸ்கில், அபிலிட்டி, ஸ்ட்ரென்த், விஸ்டம் எல்லாம் அது அவருடைய இது நமக்கு கொடுத்து அதையே தான் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக வச்சு நம்மளை அந்த அசாதாரணமான நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துறாரு. ஐ மீன் சோ அப்ப நம்ம வந்து ஒரு பிளான் வச்சிருப்போம், நம்மளுடைய ஸ்கில், நம்மளுடைய அபிலிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், இது எல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பார்த்தோம்னா நிறைய அந்த யூடியூபர்ஸ் அவங்க எல்லாம் பார்த்தா நிறைய வியூஸ் வரணும் அப்படி சொல்லி என்னதோ எல்லாம் பேசுவாங்க. ஏன்னா நிறைய நாலேஜ் விஷயமா பேசுவாங்க சிலர். அதாவது இப்ப குக்கிங் அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா நிறைய அதுல புது புது வெரைட்டிஸ் கண்டுபிடிப்பாங்க. அதுல நல்ல வியூஸ் போச்சுன்னா நமக்கு வந்து நிறைய நம்ம ஒரு பெரிய லெவல்ல நம்ம வந்துருவோம் அப்படின்னு. அல்லது ஒரு லைக் டிராவல் விளாக் வச்சிருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அது பத்திய நிறைய விஷயங்களை வந்து போடுவாங்க. சோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு டார்கெட், ஒரு மில்லியன் வியூஸ் இருக்கணும், மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், அதுக்காக. சோ இதெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது இந்த மாதிரியான நம்மளுடைய கேட்டகரிஸ்ல இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கொண்டு வரும் பொழுது அப்போ அதையெல்லாம் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா வச்சு தென் ஃபைனலா வி வில் அச்சீவ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க.
பட் வந்து நம்மளுடைய விஷயத்துல கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு கோல்ஸ் வச்சிருப்போம், இந்த லெவலுக்கு நம்ம வரணும், இந்த மாதிரியான ஒரு உயர்வுல நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம வச்சிருக்கிற அந்த கோலுக்கு நம்ம சில நேரங்கள்ல வந்து என்ன பண்றோம், டார்கெட், அதாவது லைக் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் வச்சிருப்போம். இந்தந்த ப்ராசஸ்ல இந்தந்த வழியில போகும் பொழுது இந்தந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது ஸோ ஈஸிலி நம்ம என்ன பண்ணலாம், இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடலாம், அல்லது ஈஸிலி நம்ம வந்துட்டு நம்ம நினைக்கிற ஒரு பொசிஷனுக்கு ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வந்துடலாம். பட் வந்து காட் வந்து நம்மள அந்த மாதிரியான ஒரு வேல வந்து நம்மள நடத்தாம அவர் என்ன பண்றாரு, இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்மளுடைய பிளான்ஸ், நம்மளுடைய அபிலிட்டி, ஸ்ட்ரென்த், விஸ்டம், நாலேஜ் இது எல்லாத்தையும் விட்டு அவர் நமக்கான சில திட்டங்களை கொடுத்து அந்த பாதையில நம்மளை நடத்தி நம்ம நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு மேல கொண்டு போய் நம்மளை வச்சு சாதாரணமா இருக்கிற நம்மள அசாதாரணமான விஷயங்களுக்கு செய்யும்படியாக ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சனா நம்மளை கடவுள் கொண்டு போய் வைக்கிறாரு. ஆமே. ஸோ அப்போ வந்து நம்மளுடைய பிளான்ஸை வச்சோ, நம்மளுடைய ஸ்கில்ஸ், நாலேஜ் இதெல்லாம் வச்சோ, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சோ ஒரு நாளும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சனா கண்டிப்பாக வரவே முடியாது. ரைட். ஸோ அப்போ கடவுளை நம்ம முழுவதுமாக சார்ந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்வோம், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக நம்மளுடைய ஃபீல்டில் நம்ம நினைக்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு நம்ம வர முடியும். ஆமே. ஸோ அப்போ வந்து இந்த யோசிப்போ ஒரு வாழ்க்கையை பார்த்தோம்னா, லைக் அவன் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற அந்த ஒரு இதுதான், அவனை வந்து அவனுக்கு கடவுள் ஒரு சொப்பனம் கொடுக்குறாரு, அவனை சுத்தி எல்லாமே ஒரு ஹானர் வரணும், வர மாதிரி ஒரு சொப்பனம் கொடுக்குறாரு. மேபி ஒருவேளை யோசேப்பு வந்து நினைச்சிருந்தானா, ஓகே இப்ப இந்த சொப்பனத்துக்கு இந்த சொப்பனம் வந்து ஒரு ஹானர், எனக்கு வந்து ஒரு ஹானர் வர மாதிரியான ஒரு சொப்பனம். அப்ப அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அப்ப நான் என்ன பண்ணணும், நல்ல ஆடுகளை மேய்க்கணும், நிறைய அதுல வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும், நிறைய அதுல வந்து பெருக்க வச்சு அதுல வந்து நான் பெரிய ஆளாகி பணக்காரனாகி அப்புறம் இவங்களை எல்லாம் வந்து என் முன்னாடி வந்து அவங்க எல்லாம் வணங்கணும் அப்படின்னு சொல்லி அவ ஏதோ ஒரு பிளான், அந்த சொப்பனம் நிறைவேறதுக்கு ஒரு பிளான் வச்சு, ஒரு டார்கெட் வச்சு, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனை வச்சு அவன் பண்ணியிருந்தானா கண்டிப்பா யோசேப்போடைய அந்த லைக் அவனோட லைஃப் எப்படிதான் முடிஞ்சிருக்குன்னா, அவன் ஆடுகளை அந்த ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் இருந்தது. அவனோட பிளான்ஸ் எல்லாம் வச்சு அந்த ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருந்தானா ஃபைனலா அவனுடைய ஸ்டோரி எப்படி எண்டா இருக்கும்னா, லைக் வந்து அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான், ஃபைனலா அவன் வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்டு மந்தைக்கு வந்து ஓனர் ஆயிட்டான் அப்படிங்கிற லெவல்ல தான் முடிஞ்சிருக்கும். ஈவன் அவனோட பார்த்த அந்த சொப்பனம் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அது வந்து உண்மை ஆயிருக்கும் அப்படின்னே நமக்கு தெரியாது. மேபி ஒருவேளை அவங்க அண்ணங்கள்லாம் வந்து வயசானதுக்கு பிறகு அல்லது அவங்க அப்பாவும் இன்னும் வயசானதுக்கு பிறகு ரொம்ப ஒரு ஓல்ட் ஏஜ்ல அந்த ஒரு மரண நேரங்கள் சொல்லுவாங்க, அது மாதிரி ரொம்ப ஓல்ட் ஏஜ்ல மேபி இருக்கும் பொழுது யோசிப்பு அவங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பாடு போட்டிருப்பா, அதனால ஒருவேளை இப்படி சொப்பனம் நிறைவேறும் அப்படின்னு அவன் நினைச்சிருப்பா. பட் வந்து ஆனா கடவுள் என்ன பண்றாரு, அது அந்த ஒரு பிளான்ஸ் எல்லாம் இல்லாம அவருடைய அந்த பிளான்ல நடத்தி அவனை வந்து ஒரு சாதாரணமா ஆரம்பிக்கப்பட்ட அவனுடைய வாழ்க்கை அசாதாரணமான ஒரு நிலைமையில போய் முடியறதாக இருக்குது. ஆமே. சோ அவனுடைய அந்த பைபிள் அவனை பத்தி, அவனுடைய ஸ்டோரியை பத்தி ஓபன் பண்ணும் பொழுது அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து மேய்த்து ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனா இருந்தா, ஆனா அதை வந்து அது முடிக்கும் பொழுது ஒரு ராஜா அவனுடைய ஒரு ஸ்தானம், அதை நம்ம பார்க்கலாம், அடுத்து ஒரு பெரிய ஒரு ஸ்தானத்துல வந்து அவன் இருந்தான் அப்படிங்கிறதாக அது முடிவடையும். ஆமே. சோ உங்களோட லைஃப்ல மேபி உங்களுடைய ஒரு ஸ்டேட்டஸ், நீங்க நிறைய ட்ரீம் எல்லாருக்குமே இருக்கும்ல, நம்ம சொசைட்டில வந்து இந்த லெவலுக்கு நம்ம வந்து மேல வரணும், நம்மளுடைய காலீக்ஸ், தென் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த ஒரு லெவலுக்கு வரணும் அப்படின்னு அதுக்காக நம்ம நிறைய பிளான்ஸ் பண்ணி வச்சிருப்போங்க, நீங்க பண்ணி வச்சிருக்கலாம். அப்போ அதைய வச்சு கண்டிப்பா நம்ம வந்து அதைய நம்ம சார்ந்து அதுல வந்து நம்ம மேல வந்துட முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக மேபி அதுக்கு வரலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணும், டேக் டைம், அப்புறம் வந்து ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெஸ், அந்த மாதிரி எல்லாம் போய் நம்ம கடந்து வரணும். பட் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம கடவுளை நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது அவர் நமக்கு கொடுக்குற அந்த நாலேஜ், அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், அந்த
ஸ்பிரிட் லீட் லைஃப் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ஒரு வேலை நம்ம போகும் பொழுது நிச்சயமா கடவுள் வந்து நம்மளுடைய அந்த எந்த லெவலுக்கு நம்ம முன்னேறணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமோ, அல்லது ஒரு சொசைட்டில எந்த லெவலுக்கு நம்ம வந்து இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கும் மேல கடவுள் கண்டிப்பாக கொண்டு போய் வைப்பார். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் இப்படி ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு நிலைமையில இருந்தாலும் தேவன் கண்டிப்பாக உங்களை ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பொசிஷன்ல கொண்டு போய் வைப்பார். ஸோ எபேசியர்ல நம்ம பார்க்க முடியும் 3:20 சொல்லப்பட்டிருக்கு, நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அவருடைய வல்லமையின்படியே அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்போ வந்து நமக்குள்ள அவர் அவருடைய அந்த வல்லமை, அவருடைய அந்த ஃபேவர், அவருடைய தயவு, அவருடைய அந்த கிரேஸ், அவருடைய எல்லாமே அவரோடது நமக்குள்ள செயல்படுறது இருக்கிறதுனால நம்ம நினைக்கிறதுக்கும் நம்மளுடைய ட்ரீம், நம்மளுடைய லைக் நம்மளுடைய எண்ணங்கள், அது எல்லாத்துக்கும் மேல நம்ம வந்து இது இப்படியெல்லாம் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். அதுக்கும் மேல நம்மள வந்து மேல கொண்டு போய் வைக்கிறது. சோ அப்ப அந்த வல்லமை நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மள கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சனாக கொண்டு போய் அது வைக்கிறதாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ்லி சம் இயர்ஸ் பிஃபோர் நான் வந்துட்டு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுல வந்து எனக்கு வந்து இந்த ஜாப் அப்படிங்கிறது வந்து எதுவுமே எனக்கு அந்த அளவுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஈவன் வந்து ஃபுல்லி நான் படிச்சு முடிச்சு ஆஃப்டர் தட்ன்னு பார்த்தோம்னா ஃபுல்லா மினிஸ்ட்ரி இதுலயே தான் இருந்துட்டு இருந்தேன். ஜாப் வெளியில போய் அந்த அளவுக்கு எனக்கு அதுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எந்த ஜாப்மே அவ்வளோ எனக்கு பார்த்ததும் இல்லை. வெளியில வந்து ஒரு ஆஃபீஸ் அப்படின்னாக்க அது எப்படி செயல்படும் கூட எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு மினிஸ்ட்ரி இதுலயே இருந்துட்டு இருந்ததுனால அதுல மட்டும்தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மற்றபடி வெளியில எப்படி ஒர்க் பண்றாங்க, எப்படி அந்த ஆஃபீஸ் செட்டப், அந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும், அதெல்லாம் எதுவுமே எனக்கு நாலேஜே இல்லை. பட் வந்து ஒரு பர்டிகுலர் சீசன்ல வந்து காட் வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு கம்பெனி, அது வந்து அது வந்து ஆக்சுவலா ஒரு ஆன்லைன் கம்பெனி, அதுல வந்து என்னை அப்ளை பண்ண சொன்னாங்க. பட் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த நான் சொன்ன மாதிரி அதுல சுத்தமா எனக்கு பிளாங்க், எதுவுமே தெரியாது. ஆனா அந்த கம்பெனில வந்து அப்ளை பண்ண சொன்னப்போ நான் சொன்னேன், நான் மினிஸ்ட்ரியில இருக்கேன், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னப்போ அப்ளை பண்ணணும் சொன்னனால சரி ஓகே அப்படின்னு நானும் அப்ளை பண்ணேன். பார்த்தா அந்த அப்ளை பண்ண அதே ஈவினிங் வந்துட்டு எனக்கு கால் வந்துருந்துச்சு, ஆன்லைன் இன்டர்வியூ. அதில் நான் செலக்டும் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் டேல இருந்து ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால நான் ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அப்புறம் கூட இருக்கிறவங்க அப்படியே எனக்கு கைட் பண்ணாங்க. பண்ணேன். மற்றபடி எனக்கு வந்து இந்த கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறது, அந்த ஒரு பொருளை வந்து நம்ம சேல் பண்றது, அதை டீல் பண்றது, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு பிளாங்க் அந்த இடத்துல போய் நான் நிக்கிறேன். ஆனா எனக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்கலாம் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன். ரொம்ப அவங்க நல்ல கம்பெனில வந்து நல்ல ஒரு பேர் எடுத்தவங்க. பட் வந்து எனக்கு அது எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஆனா சரி காட் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் அப்ளை பண்ணிட்டேன். தென் வந்து பார்த்தா அந்த ஒர்க் வந்து சீக்கிரமாவும் நான் கத்துக்கிட்டேன். அதுக்கு பிறகு அங்க வந்து பார்த்தோம்னா டார்கெட் கொடுப்பாங்க. அந்த டார்கெட் வந்து எப்படின்னா இட்ஸ் நாட் கம்பல்சரி, நம்ம கம்பல்சரியா பண்ணணும்னு இல்லை. அந்த கம்பெனில எப்படி கொடுப்பாங்கன்னா அந்த டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணும் பொழுது இன்சென்டிவ்ஸ் இருக்கும். தென் வந்து நிறைய அதுல கிஃப்ட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. ஆனா நான் ஜாயின் பண்ணினதுக்கு பிறகு ஒவ்வொரு டைமும் அது வந்து நம்ம அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும்னாலும் பண்ணலாம், வேண்டாம்னாலும் விட்டுறலாம். அது வந்து பெருசா அதுக்கு வந்து ப்ரெஷர் இருக்காது. ஸோ அப்போ அந்த கம்பெனில வந்துட்டு நான் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கு பிறகு வர ஒவ்வொரு டார்கெட்டும் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ அந்த ஓனர் என்ன பண்ணிட்டாருன்னா, நான் எல்லா டார்கெட்டும் வந்து எல்லாமே நான் அச்சீவ் பண்ணிடுறேன் அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு டைமும் எனக்கு எவ்ரி மந்த் அதுல இன்சென்டிவ் நான் எடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா வீக்லி இன்சென்டிவா அதை மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வீக்லியும் நான் வந்து அதை பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா டெய்லி இன்சென்டிவ்னு போட ஆரம்பிச்சாங்க. அதுவும் நான் பண்ணி கொடுத்தேன்.
தென் வந்து பார்க்கும் பொழுது ஒரு டைம் வந்து கோல்டு காயின்ஸ் அது வந்து டார்கெட் வச்சிருந்தாங்க. அதுவும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ வந்து அந்த மேனேஜ்மெண்ட்ல சொன்னாங்க, என்ன நீங்க எந்த டார்கெட் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் கேட்டா முடியாது முடியாது, இது எப்படி பண்ண முடியுங்கிறீங்க, ஆனா பார்த்தா ஃபைனலா எல்லாமே முடிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அந்த ஃபீல்ட்ல வந்து நான் வந்து என்ன நினைச்சு நான் உள்ள போனேன்னா, சரி எதுக்கோ கடவுள் நம்மள உள்ள கொண்டு போறாரு, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு லேர்ன் பண்ண வேண்டியதா இருக்கும், அல்லது நம்ம யாருக்கோ யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஏதோ கொண்டு போறாரு, அப்படிதான் போனேன். ஆனா அங்க போய் எதுவுமே தெரியாது, டோட்டல் பிளாங்க். ஆனா அந்த இடத்துல இருந்து எல்லா விஷயத்தையும் நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி அதுல பெஸ்டாவும் நான் இருந்தேன். அதுல ஒவ்வொரு டார்கெட்டும் அச்சீவ் பண்ணி ஒவ்வொரு மாசமும் எனக்கு இன்சென்டிவ். அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியில வந்து பார்க்கும் பொழுது நான் போய் இருந்தப்போ வேற ஒரு ப்ராடக்ட் அவங்க சேல்ல இருந்தாங்க. அதுக்கு பிறகு வேற நிறைய பை ப்ராடக்ட்ஸ் வந்து அதுல ஆட் ஆகிட்டே இருந்து நிறைய ஒரு கம்பெனியா இருந்தது. பல இதா வந்து பிரிய ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நான் வந்து சக்சஸ் பண்ணேன். அது மட்டும் இல்ல, அந்த கம்பெனியில இருக்கிற அந்த எம்டியோட வைஃப் வந்து ஆக்சுவலா ஒரு மறைமுகமான கிறிஸ்தவங்க. அவங்க நிறைய டைம் எனக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு இயேசு பத்தி சொல்லு அப்படிலாம் சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க கிட்ட பேசி ஸ்டில் இப்போ வரைக்குமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங். ஸோ அங்க இருந்துதான் வந்துட்டு என்னுடைய இப்போ நான் பிசினஸ்க்கு இருக்கிற எல்லா விஷயங்களும் நான் அங்க இருந்துதான் எல்லாமே கத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு கடவுள் அந்த பிசினஸ் எல்லாம் கொடுத்து பண்ணோம். ஸோ அப்போ அது மாதிரி நம்மளுடைய என்னன்னா சாதாரணமா இருக்கிற ஒரு நம்மளுடைய அபிலிட்டியும் நம்மளுடைய இது ஸ்கில்ல வச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம அடையணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது. அந்த கம்பெனில எல்லாம் அவங்களுடைய இதெல்லாம் வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. ஆனா அந்த அளவுக்கு நான் அச்சீவ் பண்ண அளவுக்கு அவங்க யாருமே அச்சீவ் பண்ணல. ஈவன் பார்த்தா ஒரு பர்டிகுலர் ஒரு சீசன்ல வந்துட்டு புதுசா டெக்ஸ்டைல் ரிலேட்டடான ஒரு இதை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ வந்து அதுல வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. அப்போ ஃபெயிலியர் ஆகும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, ஓகே இதோட இதை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நிலைமை ரொம்ப ஒரு ஃபெயிலியர்ல அவங்க போயிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தா எல்லாரும் ஒர்க் பண்றாங்க, அதை வந்து எப்படியாவது அந்த இதை முடிக்கணும், டார்கெட் முடிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த டைம்ல கம்பெனி க்ளோஸ் ஆக போகுதுங்கிற ஒரு சூழ்நிலை. எனக்கு என்ன, சரி ஓகே எனக்கு பெரிய ஒரு இது கிடையாது, ஏன்னா கடவுள் நம்மளை எப்படி நடத்துவாருன்னு தெரியும், ஏதோ ஒரு நோக்கத்துக்கு கடவுள் இங்க கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிதான். சோ ஆனா வந்து பார்த்தா கம்பெனி க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு நிலைமை. அந்த டைம்ல எனக்கு காட் வந்து லீட் பண்ணாரு. ஒரு கம்பெனியை வந்து பார்த்து அதுல ஆர்டர்ஸ் நீ அதுகிட்ட பேசு அப்படின்னு சொல்லி. அப்ப நான் பேசி அதுக்கு பிறகு அதை ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணேன். பார்த்தோம்னா ஒரே ஆர்டர்ல பார்க்கும்போது 60 lakhsக்கான ஒரு ஆர்டர் நான் எடுத்து கொடுத்தேன். அதுல வச்சு இப்போ அந்த கம்பெனி வேற லெவல்ல போயிட்டு பார்த்தா இப்போ அவரு வேற ஒரு லெவல்ல அந்த எம்டி அந்த கம்பெனி ஃபுல் செட்டப். நான் இருந்தப்போ 3 பேர் தான் அந்த கம்பெனில வேலையே செஞ்சவங்க. இப்போ பார்த்தா அரௌண்ட் 75 மெம்பர்ஸ் அந்த கம்பெனில ஹையர் பண்ணி ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம சாதாரணமா இருப்போம் நம்மளுடைய அந்த பிகினிங். பட் வந்து கடவுள் பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இது கொடுப்பாரு, அந்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போய் வைப்பாரு. காரணம் நம்மளுடைய ஸ்கில்ஸ் நாலேஜ் இதெல்லாம் வச்சுல இந்த கம்பெனில எல்லாரும் அவங்களுடைய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணாங்க, எல்லாம் அவங்களுடைய நாலேஜை யூஸ் பண்ணாங்க. பட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரே பண்ணிட்டே இருப்பேன். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்ததுனால கொஞ்ச நேரம் நம்ம அந்த டங்ஸ்ல பேசிட்டு வர்ஷிப் பண்ணிட்டு பாட்டு கேட்டுட்டு இப்படியே தான் நான் அந்த ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அப்போ எனக்கு தானா என்ன செய்யணும், ஆர்டர்ஸ் வரும். கஸ்டமர்ஸ் வந்து தானா எனக்கு கூப்பிட்டு எனக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. மற்றவங்க எல்லாம் விழுந்து அவங்க கால்ஸ் பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஒண்ணுமே நடக்காது. ரொம்ப அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. பட் வந்து அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மோமெண்ட்டுக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு லெவலுக்குள்ள கடவுளுடைய அந்த பிளான்ஸ் அந்த விஸ்டம் என்ன பண்ணுது கொண்டு போய் நிறுத்துது. ஸோ அது மாதிரி உங்களுடைய லைஃப்லயும் உங்களுடைய பிளான்ஸை வச்சு நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு லெவலுக்கு வந்துருவோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா அது அந்த அளவுக்கு என்ன செய்யாது, ஒரு நம்ம நினைக்கிற ஒரு பெரிய லெவலுக்கு நம்மளை கொண்டே போகாது. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் கடவுளை நம்ம சார்ந்து இருக்க எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சனா ஒரு பெரிய நம்ம நினைக்கிறதுக்கும் மேல நம்மளை கொண்டு போய் நிறுத்துகிறதா இருக்கும். அதான் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற தேவன்.
ஓகே, ஸோ அப்போ யோசேப்புடைய ஸ்டோரி சாதாரணமா ஆரம்பிச்சு சாதாரணமாகவே முடியல. அவனை அழைத்த தேவன், அவனை தெரிந்து கொண்ட தேவன் சாதாரணமா ஆரம்பிக்கப்பட்ட அவனோட வாழ்க்கைய அசாதாரணமான ஒரு லைஃப்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல கொண்டு போய் நிறுத்தினார். ஸோ அடுத்து அவனுடைய லைஃப் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆதியாகமம் 37:3 அதுல பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். சோ அப்போ இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது இதுல சொல்லப்பட்டிருக்கு, முதிர் வயதுல என்ன செஞ்சாரு யோசேப், அதாவது இஸ்ரவேல் யாக்கோபு தன்னுடைய முதிர் வயதா இருக்கிறையில யோசேப்புக்கு பலவர்ண அங்கிய கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஒரு ஹானர் என்ன செஞ்சது, யோசேப்புக்கு அந்த எல்லா சகோதரர்கள் மத்தியிலயும் ஒரு ஹானர் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது போலதான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, ஒரு ஸ்பெஷல் ஹானர். ஏன்னா நமக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் எப்படி தெரியல, பட் இந்த ஜெனரேஷன் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். இத எழுதும்போது எனக்கு இந்த ஞாபகம் தான் முதிர் வயது, அதாவது என் டைம், என் டேஸ். ஸோ அப்ப இந்த என் டைம், என் டேஸ்ல இருக்கிற நமக்கு நம்ம கூட இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹானரை பரலோகம் வச்சிருக்கு. ஸோ அப்போ அந்த பலவர்ணமான அங்கி அப்படிங்கிறது அவங்க அந்த யோசேப்பு அந்த அங்கியை போடுறான், அதை அவங்க எல்லா சகோதரர்களுமே பாக்குறாங்க. ஸோ அது மாதிரிதான் இந்த என் டைம்ல இருக்கிற நமக்கு கடவுள் என்ன செய்ய போறாரு, ஒரு பலவர்ணமான அங்கி, ஒரு ஸ்பெஷல் பிளஸிங், ஒரு ஸ்பெஷல் ஒரு லைக் எல்லாரும் பார்க்கும்படியான ஒரு மேனிஃபெஸ்டேஷனை கடவுள் கொடுக்க போகிறார். சோ அப்போ யோசேப்புக்கு அந்த எல்லாரும் பார்க்கும்படியான ஒரு ஹானர் அவனுக்கு இருந்தது போல இப்போ பரலோகமும் அதே மாதிரி அவனுடைய சகோதரர்கள் அப்படிங்கும் பொழுது இப்போ நம்மளுடைய ஜெனரேஷன் எடுத்துட்டா நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க, அதாவது நம்மளுடைய அந்த சீனியர்ஸ் லைக் பரலோகத்துல இருக்கிறவங்க, அப்போ இதுக்கு முன்னாடி கடவுளுடைய அந்த திட்டத்துல ஓடினவங்க. சோ அப்ப பரலோகத்துல இருக்கிற அவங்களும் பார்க்கும்படி, பரலோகமும் நம்மை பார்க்கும்படி, பூலோகத்துல நம்மோடு கூட இருக்கிற புறஜாதிகளும் நம்மை பார்க்கும்படி அப்போ சபைக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு ஸ்பெஷல் ஹானரை கொடுக்க போகிறார். சோ தட்ஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த blessing of the cross. ஸோ அப்ப அந்த ஒரு மகிமை, அந்த வெளியரங்கமாக்கப்படுகிற ஒரு காலகட்டம். ஸோ அப்ப அது நம்ம மேல வரும்பொழுது அது நமக்கு என்ன செய்யுது, ஒரு ஸ்பெஷல் ஹானரை கொண்டுட்டு வருது. அப்ப இந்த ஒரு பிளஸ்ஸிங் நம்ம மேல வரும் பொழுது, அது நம்ம மேல மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது, சபையில மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது, நம்ம எந்த இடத்துல நம்ம வேலை செய்யறோமோ, எந்தெந்த இடத்துல நம்ம குடி இருந்துட்டு இருக்கிறோமோ, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம மேல இருக்கிறத பார்ப்பாங்க. அப்ப அது எல்லாமே வெளியரங்கமாக தெரிகிற ஒரு நாட்கள். சோ அப்போ லைக் ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா அதை நம்ம வெளியரங்கமா பெருசா பார்க்க முடியாது. லைக் அது எல்லாமே ஸ்பிரிட் லீடிங், கடவுள் பேசினாரு, அந்த மாதிரி ஒரு இன்விசிபிளான இருக்கிற ஒரு விஷயங்கள். ஆனா இந்த இது பார்க்கும் பொழுது வெளியரங்கமா பிசிக்கலா எல்லாருமே பாக்குற மாதிரியான ஒரு மேனிஃபெஸ்டேஷன். சோ அப்போ எல்லாரும் பார்க்கும்படியாக ஒரு 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 ஹானரை கடவுள் கொடுக்கிறார். எப்படி யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் பார்க்கும்படியான ஒரு ஹானரை யாக்கோபு அவனுக்கு கொடுக்கிறா, அந்த பலவர்ண அங்கேயே அவனுக்கு கொடுத்து வைக்கிறா. அதே போல கடவுள் உங்களுக்கு என்ன செய்வாரு, இந்த நாட்கள்ல அப்படிப்பட்டதான ஒரு ஹானரை கொடுப்பாரு. சோ தட் அப்ப என்ன செய்யறாங்க, அந்த பரலோகம் நமக்கு கொடுக்கிற அந்த ஹானர், பரலோகத்தினுடைய அந்த சிலுவையினுடைய அந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம மேல வருகிறது, அது ஒரு ஹானர். அதை என்ன செய்யும், எல்லாரும் பார்க்கும்படியாக இருக்கும். அது ஒரு இன்விசிபிளா இருக்காது, இட் வில் பி a visible thing. அது எல்லாருமே பார்க்க முடியும். நமக்கு மேல அந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதங்கள் மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது. சோ அப்போ இததான் என்ன பண்றோம், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய இதுல சொல்லியிருப்பேன், ரெவலேஷன் 19:7-8. சோ அது வெளிப்படுத்தல 19:7-8 சொல்லப்பட்டிருக்கும், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயந்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளைன்னு சொல்லிட்டு. சோ இதுதான் பார்த்தோன்னா அந்த நீதி, அதாவது கடவுளுடைய அந்த நீதி.
அது மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த கிராஸ். ஸோ அப்போ அந்த ரைச்சியஸ்னஸ் அது நம்ம மேல வரும் பொழுது அந்த வஸ்திரம் எப்படி யோசேப்புக்கு வந்து யாக்கோப் அந்த வஸ்திரத்தை உடுத்தி வித்து அவனை அழகு பார்த்தா அவனை ஹானர் பண்ணினா, அதே மாதிரி பரலோகம் நம்ம மேல அந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கு. ஆமே. ஸோ சிலுவையில ஆண்டவர் அந்த வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸோ தீஸ் ஆர் த டேஸ் தோஸ் க்ளோத்ஸ் ஆர் கோயிங் டு பி மேனிஃபெஸ்ட். அந்த ஒரு ஆசீர்வாதம், the blessings, அது எல்லாம் நம்ம மேல மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. இட் வில் பி a visible thing. அது வந்து மறைமுகமாக இருக்கிற மாதிரி இருக்காது. நமக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பரலோகத்தில் உள்ளவங்களும் அதை பார்த்து ரசிக்க போறாங்க. தென் பூலோகத்துல இருக்கிற புறஜாதிகளும் அதை பார்த்து ரசிக்க போகிறாங்க. ஆமே. ஸோ இப்ப இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும் பொழுது தனிப்பட்ட விதத்துல நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே வந்து ஒரு ஹானரை வந்து அது கொண்டுட்டு வரும். நீங்க வேலை செய்யற இடங்கள்லயும் சரி, உங்களுடைய உறவினர்கள் மத்தியிலும், உங்களுடைய குடும்பத்தினர் மத்தியில, தென் வந்து நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த பகுதிகள்ல, அந்த ஊர்ல, அந்த இடத்துலயும் வந்து என்ன செய்யணும், உங்களை அது வந்து விசேஷப்படுத்தி காட்டும். இவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கிறத வந்து ஜனங்கள் விசிபிளா அவங்க பார்ப்பாங்க. அவங்க வெளியரங்கமாக அவங்க பார்த்து அது அதனுடைய உங்களுடைய ஒரு ஸ்பெஷல் திங், ஒரு யூனிக்னஸ், ஒரு ஐடென்டிட்டியா அவங்க பார்ப்பாங்க. ஆமே. சோ எப்படி யோசேப்புக்கு வந்து அந்த வஸ்திரம் போட்டு அவன் நிற்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும், அவனுடைய சகோதரர்கள்லாம் வேற மாதிரியான ஒரு ட்ரெஸ் அவங்க வியர் பண்ணியிருப்பாங்க. யோசேப்பு மட்டும் வேற மாதிரியே ஒரு ட்ரெஸ் அவன் வியர் பண்ணியிருப்பான். பட் வந்து அவன் அந்த இடத்துல அவங்க சகோதரர்கள் கூட அவன் நிற்கும் பொழுது அது எப்படி இருந்திருக்கும், ஒரு ரிச் லுக் அவனுக்கு இருந்திருக்கும். அவங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் அந்த பழச வந்து போட்டுட்டு இருந்திருப்பாங்க. இவன் மட்டும் அந்த புதுசை போட்டு நிற்கும் பொழுது அவங்களுக்கு எல்லாம் இல்லாத ஒரு புதுசான ஒரு மாடல், அது ஒரு ஸ்டைல, ஒரு ட்ரெஸ் அது. அப்போ அதை கொடுக்கும் பொழுது அவங்க கூட அவன் நிற்கும் பொழுது அவன் ஸ்பெஷலா தெரிஞ்சிருப்பான். ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனா தான் அந்த இடத்துல தெரிஞ்சிருப்பான். சோ அது மாதிரிதான் அப்போ பரலோகம் அந்த கிராஸ்ல வந்துட்டு நமக்கு அந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கு. பட் அந்த வஸ்திரம் வந்து இப்போ அது மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது அது நம்மளை வந்து என்ன செய்யும், புறஜாதிகள் மத்தியில, நம்ம வாழ்ற பகுதியில நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மளை வந்து எப்படி பார்ப்பாங்க, சோ இவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சன், இவங்க வந்து லைக் வந்து வசனம் சொல்ற கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன், கடவுள் இவங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்கும்படியான ஒரு சீசன் அது, ரைட்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஸோ அப்போ அந்த கடவுளுடைய அந்த நீதி, அந்த பரலோகத்தினுடைய அந்த பிளஸிங்ஸ் அதெல்லாம் நம்ம மேல மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது நம்ம ஒரு வித்தியாசமாக தெரிய போகிறோம். ஐ மீன் சபை வந்து வித்தியாசமாக தெரிய போகுது. அப்போ எல்லாருடைய கவனமும் என்ன செய்ய போகுது, சபை மேல திரும்ப போகுது. உலக ஜனங்களும் என்ன செய்வாங்க, சபையை வந்து பார்ப்பாங்க. இந்த இடத்துல இவங்க மேல ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, இவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காங்களே அப்படின்னு. இப்போ பார்த்தோம்னா நிறைய அந்த எக்ஸ்ட்ராடினரி அப்படிங்கும் பொழுது மோஸ்டா இப்ப சோசியல் மீடியா ரொம்ப இதா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, யாருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமா இருக்காங்க, வியூஸ் யாருக்கு அதிகமா இருக்கு, அவங்களதான் வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிக்குள்ள சொசைட்டி போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து அதை வச்சு அவங்க வந்து ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்றாங்கல்ல. ஸோ அது மாதிரி இனி வரப்போற அந்த நாட்கள்ல வந்து எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க இது யாரை பார்த்து உலகம் சொல்ல போகுது அப்படின்னா, இந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதங்கள் யார் மேல எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கோ அவங்கள பார்க்கும் பொழுதுதான் சொல்லுவோம் இவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் ஸோ அப்போ யாக்கோபு அந்த வஸ்திரத்தை யோசேப்புக்கு கொடுத்து அவனை வந்து அந்த சகோதரர்கள் மத்தியில ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சனாக அவன் அழகு பார்க்கறான், அந்த இடத்துல அவன் நியமிக்கிறான். ஸோ அது மாதிரி அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்க மேல நடக்கும் பொழுது ஹெவன் உங்களை பார்க்கறது அந்த விதம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்ப்போம். இனி வர சீசன்ல ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியப்பட்டு பார்க்க போகிறாங்க. ஆமே. சோ உங்களுடைய வேலை ஸ்தலங்கள்ல அவங்க உங்களை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டு பார்க்க போறாங்க. மேபி இவ்வளவு நாள் வந்து கிடைக்காத ஒரு ப்ரமோஷன், யாருக்குமே கிடைக்காத ஒரு ஹைக், யாருக்குமே கிடைக்காத ஒரு இன்கிரிமெண்ட், அது என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அப்படி கிடைக்கும் பொழுது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. சோ இது எல்லாம் என்ன பண்ணுது, நம்மளுடைய அந்த நாலேஜஸ் அல்லது நம்மளுடைய ஸ்கில்ஸ்
பேஸ் பண்ணி அதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா வச்சு நம்ம போய் கிடைக்க போகிறது கிடையாது. எல்லாமே கடவுளுடைய அந்த ரைச்சியஸ்னஸ், அதுல நம்ம ஸ்டெப்பிங் ஸ்டோனா வச்சு நம்ம போக போக இது எல்லாம் நமக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது எல்லாரும் பார்த்து என்ன சொல்ல போறாங்க, உங்களை நீங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சன், உங்களை பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள நடந்திருக்கு, ஏதோ ஒரு சம்திங், ஒரு விஷயம், ஒரு காரியம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படும்படியான காரியங்கள்ல ஒரு உதாரணமாக உங்களை வைக்க போகுது. ஆமென். So அப்போ இந்த ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட்ஸ் லைக் அ பேக்கேஜ் ஆஃப் மாரல் பெர்ஃபெக்ஷன் அண்ட் ஹை ஸ்டாண்டர்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஜஸ்டிஸ், ஃபேர்னஸ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஹோலினஸ். ஸோ இட்ஸ் அ பேக்கேஜ் ஆஃப் தீஸ் திங்ஸ். இதெல்லாம் சேர்ந்த ஒரு பேக்கேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு மாரல் பெர்ஃபெக்ஷன், ஒரு ஹை ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப் ஸ்டைல், அதாவது லைக் ஒரு அந்த ப்ராட் மைண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ப்ராட் மைண்டடான ஒரு பர்சனா நம்மளை வைக்கிறது. அப்புறம் வந்து ஜஸ்டிஸா இருக்கிறது, ஃபேர்னஸா இருக்கிறது, ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறது, அதை ஆளுகை செய்யறது, இது மாதிரியான ஹோலினஸா இருக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான் அந்த ரைச்சியஸ்னஸ் நம்ம சொல்றது. ஸோ அப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, நமக்கு அந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதங்கள் நம்ம மேல அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. இது எல்லாம் சேர்ந்து அந்த மணவாட்டி அலங்கரிச்சதுனாலதான் அவ வந்து என்ன செஞ்சிருக்கா, வித்தியாசமாக தெரியப்பட்டிருக்கா. அப்போ பரலோகத்துடைய கவனத்தையே என்ன செஞ்சிருக்கா அப்படின்னா மணவாட்டி ஈர்த்திருக்கு. அப்ப அது மாதிரி இந்த காரியங்கள், இந்த காடுடைய அந்த ரைச்சியஸ்னஸ் நம்ம மேல மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது எல்லாருடைய கவனமும் நம்ம மேல அது ஈர்க்கப்படும். சம்திங் ஷீ இஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன், சம்திங் இஸ் தேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை தேடுவாங்க. என்ன ஸ்பெஷல் இருக்கு, ஏன் இப்படி ஒரு ஆசீர்வாதம், எதனால இவங்க வந்து ஸ்பெஷலா தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு people will keep on searching to find that special thing, the uniqueness. வந்து என்ன நடந்துச்சு, என்ன இவங்க கிட்ட இந்த யூனிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பத்திய ஒரு ஸ்டடியே எடுப்பாங்க. ஐ மீன் ஸோ அதுதான் வந்து அந்த இடத்துல வெளிப்படத்துல சொல்லப்பட்டு இருக்கு. தூதன் வந்து யோவான் கிட்ட சொல்லுவான், நீ வந்து பாரு எப்படி மணவாட்டி வந்து அவ மகிமைப்பட்டிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப அதுதான் அப்படின்னா என்ன, அவங்க ரெண்டு பேரும் ஸ்டடி பண்றாங்க, அந்த தூதனும் யோவானும் என்ன நடந்திருக்கு, ஏன் இவ்வளோ ஒரு ஸ்பெஷல், ஒரு யூனிக்கா இருக்கு, மணவாட்டிக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அந்த இடத்துல நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க ஸ்டடி பண்றாங்க. ஸோ நான் சொல்றேன், இனி வர நாட்கள்ல பீப்புள் ஆர் கோயிங் டு study about your life. Amen. So அப்போ உங்களுடைய காரியம் என்ன நடந்துச்சு, what happened, என்ன மாதிரியான ஒரு விசேஷம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எதனால இவங்க வந்து இவங்களுடைய வேலை செய்யற இடத்துல வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, யூனிக்கா இருக்கிறாங்க, அல்லது அவங்களுடைய பிசினஸ்ல, ஊழியத்துல, அல்லது அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் அவங்க எப்படி ஸ்பெஷலா மாறினாங்க, என்ன ஹேப்பன், என்ன விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து பாக்குற மாதிரி ஒரு ஸ்டடியா அநேகருக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு இடமாகவே ஆண்டவர் உங்களோட லைஃபை மாற்றுவார். ஆமென். ஸோ அப்போ அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. மேபி இந்த டேஸ்ல வந்துட்டு உங்களை பத்தி வேற மாதிரி ஆராய்ச்சி பண்ணி சொல்லலாம். லைக் வந்து இது ஒன்றுத்துக்கு உதவாது, இது வந்து இப்படி மேலேயே வராது, இது வந்து வேஸ்ட், இதுக்கு நாலேஜ் இல்லை, இதுக்கு வந்து ஒரு என்ன சொல்லி அறிவில்லை, அந்த மாதிரி என்னென்னவோ ஒரு நெகட்டிவாகவே உங்களை பத்தி ஜனங்கள் என்ன செஞ்சிருக்கலாம், ஆல் தீஸ் இயர்ஸ் அவங்க வந்து ஒரு ஸ்டடி பண்ணிருக்கலாம். பட் வந்து நான் சொல்றேன், இனி வர நாட்கள்ல அது அப்படியே என்ன செய்ய போகுது, மாற போகுது. ஐமீன். ஸோ அப்போ வந்து உங்களை பத்தி அந்த ஸ்டடி, ஜனங்களுக்கு உங்களை பத்தி இருக்கிற அந்த மென்டாலிட்டி, உங்களை பத்தி இருக்கிற அந்த மைண்ட் செட், அது எல்லாம் டோட்டலா நெகட்டிவா இருக்கிறது எல்லாம் பாசிட்டிவாக மாறப்போகுது. ஐமீன். ஸோ அப்போ அதுதான் வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த கிராஸ். அதை நம்ம மேலே வரும்பொழுது அது எல்லாமே இட் வில் டர்ன் எவ்ரி திங் இன்டு அப்சைட் டவுன். ஸோ அப்போ கடைசி இந்த எப்படி யோசேப்பு வந்து யாக்கோபுடைய கடைசி காலத்துல அவனை அலங்கரிச்சு பார்க்குறான் யோசேப்பை, அது மாதிரிதான் பரலோகமும் இந்த கடைசி காலத்துல அலங்கரிச்சு பார்க்கறதுக்காகவே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நீங்களும் நானும். ஆமென். ஸோ அப்போ உங்களுடைய லைஃப்ல நீங்க சில நிறைய விதமான அலங்காரத்தை நீங்க பார்க்க போகிறீங்க. ஆமென். ஸோ அடுத்து இதுல பார்த்தோன்னா
ஆதியாகமம் 1:26 சொல்லப்பட்டிருக்கும், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் ஆழக்கடவர்கள் என்றார். ஸோ அப்போ இதுல பார்த்தோன்னா ஜெனசிஸ்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆளுகையை பற்றியதான ஒரு காரியம் இல்ல. அப்போ நம்மளுடைய சாயல், நம்மளுடைய ரூபம் நம்ம அவங்கள மனுஷனை உண்டாக்கலாம், அவங்க இது எல்லாத்தையும் என்ன செய்யட்டும், ஆண்டு கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆளுகையை பத்தி அங்க பேசப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆளுகை, அப்போ அது எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படியான ஒரு மேல கடவுள் எல்லாத்துக்கும் மேல, இயற்கைக்கு எல்லாத்துக்கும் மேல கடவுள மனுஷனை படைச்சிருந்தார்ல, மேல வச்சிருந்தார்ல. ஸோ அது மாதிரி எல்லாவற்றுக்கும் மேல உங்களை ஒர்க் பண்ற இடத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் மேல கடவுள் உங்களை கொண்டு போய் வைப்பார். ஐ மீன் ஒரு ஹையர் பொசிஷன்ல கடவுள் உங்களை பிளேஸ் பண்ணுவார். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களை எங்க லீட் பண்ணி எடுத்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தா ஹையர் பொசிஷன். ஆமென். ஸோ ஹையர் ஸ்டேட்டஸ், அந்த லெவலுக்கு உங்களை கொண்டுட்டு போய் அது வைக்கிறதாக, எல்லாத்தையும் ஆளுகை செய்யும்படியான ஒரு ஸ்தானத்துல கொண்டு போய் வைக்கும்படியாக அது இருக்கும். ஆமென். ஓகே. சோ அடுத்து யோசேப்புடைய லைஃப் பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமம் 37:5 சொல்லப்பட்டிருக்கு, யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான், அதிநிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். சோ அப்போ அவனோட அந்த சொப்பனத்தை பார்த்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க, இன்னும் அதிகமா அவனை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி அவனுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. இந்த சொப்பனத்தை பார்த்தோன்னே என்ன செஞ்சிருது, இன்னமும் சுத்தமா பிடிக்காம போயிருது. அப்போ பார்க்கும் பொழுது அவங்க மேல பொறாமைப்படுறாங்க. அவங்க கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் பிளஸ்ஸிங் வந்துச்சு அப்படிங்கறத பார்த்த உடனே பொறாமைப்படுறாங்க. இன்னும் பிளஸ்ஸிங் அவனுக்கு வரப்போகுது அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே இன்னும் என்ன பண்றாங்க, கூடுதலாக அவன் மேல பொறாமைப்பட்டு அவனை எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள அவன் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ அப்போ அந்த கடவுளுடைய திட்டம் அவனோட வாழ்க்கையில நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை அவங்க பிளான் பண்றாங்க. அப்போ கடவுளுடைய திட்டம் அல்லது கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் அவன் மேல மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, அதுக்கு அகெயின்ஸ்டாக, கடவுளுடைய திட்டத்துக்கு அகெயின்ஸ்டாக, அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு அகெயின்ஸ்டாக அவங்க பல காரியங்களை செய்யறாங்க. அப்போ அதனால அவங்க மேல என்ன பண்றாங்க, கோவப்படக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சோ அப்போ அவனுடைய அந்த அது மாதிரிதான் அப்ப எப்படி யோசேப்புக்கு அந்த சகோதரர்கள் அவன் மேல அந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்துடக்கூடாது, அந்த பிளஸ்ஸிங் அவன் மேல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, கடவுளுடைய திட்டம் அவனோட வாழ்க்கையில நிறைவேறக்கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன நிறைய பிளான் அவங்க பண்றாங்க. அவனுக்கு அகெயின்ஸ்டாக விஷயங்களை செய்யறாங்க. ஆக்ஷன் அவங்க அதை செயல்படுத்தவும் செய்யறாங்க. அவனை குறித்து எல்லாம் பண்றாங்க. அவதூறா பேசுறாங்க. இவன் என்னோட சொப்பனை எப்படி நிறைவேறிடுது பாத்துரலாம் அப்படிலாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவதூறாக அவனை பத்தி பேசுறாங்க, அவங்க காரியங்களை பத்தி. எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்தாரு, ஃபைனலா அந்த அவனுக்கு மேல அவங்க கடவுள் வச்சிருந்த அந்த திட்டம் என்ன செஞ்சிச்சு, மேனிஃபெஸ்ட் ஆச்சு. அப்போ அவனை அந்த எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ அதை அந்த உயர்வுல கொண்டு போய் கடவுள் வைத்தார். அப்போ அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் கடவுளுடைய திட்டம் உங்களோட வாழ்க்கையில நிறைவேறக்கூடாது, உங்களை கொண்டு கடவுள் செய்ய வச்சிருக்கிற காரியங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்ரு எவ்வளோ விஷயங்களை பேசினாலும் பண்ணினாலும், என்ன திட்டங்களை அது செய்திருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரு, மாற்றி இறுதியாக அவருடைய திட்டமே நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறும்படியாக அவர் வைக்கிறாரு. சோ உங்களோட லைஃப்ல கண்டிப்பா என்னென்ன திட்டங்கள் சத்ரு போட்டிருந்தாலும், அல்லது அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க மேல மேனிஃபெஸ்ட் ஆகாம இருக்கணும்னு என்ன திட்டங்களை வச்சிருந்தாலும், இறுதியாக கடவுளுடைய திட்டம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பிளான் உங்க லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகியே இருக்கும். சோ அப்போ அடுத்து பார்த்தோன்னா அது அவனுக்கு கிடைச்ச அந்த
ஒரு சொப்பனம். அதுதான் வந்து லேடர். அதுதான் வந்து அவனுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோனே, அவனுடைய அந்த ஆசீர்வாதத்திற்கான ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனே இதுதான். அவனுக்கு கிடைச்ச அந்த சொப்பனம் தான். ஸோ அப்போ அது மாதிரி கடவுள் என்ன செய்யறாருன்னா, இனி வர நாட்கள்ல நிறைய உங்களை பத்தி கடவுள் வச்சிருக்கிற அந்த திட்டத்திற்கு, உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்கு நீங்க அந்த அந்த டார்கெட், அந்த கடவுள் வச்சிருக்கிற அந்த ஒரு பின் பாயிண்ட், அதுக்கு நீங்க போய் சேரும்படியாக அதுக்கு உண்டான நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அதுக்குண்டான ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ், அதுக்குண்டான ஐடியாஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். ஸோ அப்போ அதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறீங்க, நாட் ஃப்ரம் யுவர் ஓன் தாட், நாட் ஃப்ரம் யுவர் ஓன் டிசிஷன் ஆர் யுவர் பிளான், யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், யுவர் நாலேஜ், உங்களுடைய திட்டத்தின்படி இருந்து அந்த ஆசீர்வாதத்தை போய் நீங்க அடைய போகிறது இல்ல, அந்த டார்கெட்டை போய் நீங்க அடைய போறது இல்ல. பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட், கடவுள் எப்படி யோசேப்புக்கு வந்து அந்த சொப்பனத்தை கொடுத்தது, அதுதான் வந்து அவனுடைய லேடரே. அந்த சொப்பனம் மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா அவன் கண்டிப்பா அந்த இடத்துக்கு அவன் போயிருக்கவே முடியாது. அதான் அவனுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோன். அப்போ அது மாதிரி கடவுள் என்ன செய்யறாரு, இனி வர நாட்கள்ல உங்களுக்கு அப்படிப்பட்ட அந்த அவருடைய நாலேஜ், அவருடைய அந்த வழிகளை உங்களுக்கு அது கொடுக்க போகிறாரு. ஸோ அதுல நீங்க பயணிச்சு என்ன செய்ய போறீங்க, அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா வச்சு அதுல போய் ஃபைனலா யூ வில் ரீச் த கோல். ஸோ யூ வில் ரீச் த டார்கெட், ரைட்? ஸோ அப்போ இது எல்லா நம்மளுடைய அந்த நம்மளுடைய திட்டங்கள், அது எல்லாத்தையும் லைக் அதெல்லாம் ஒண்ணு இல்லாம பண்ணி அவருடைய திட்டத்துல நம்மளை கொண்டு போய் வச்சு அந்த நம்ம செய்யற வேலையை, நம்ம இருக்க வேண்டிய அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நம்ம கடவுள் வைக்கிறது. ஸோ இனி வர நாட்கள்ல கண்டிப்பாக உங்களுடைய ஸ்தானத்திற்கு, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் அந்த எல்லைக்கு நீங்க போய் சேரும்படியான சில ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. அடுத்து யோசேப்புடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா ஜெனசிஸ் 37:20 பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கு, நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஸோ அப்போ இதுதான் ஃபைனலா அவங்க எல்லாம் சொல்றாங்க, எப்படி அந்த எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம். லைக் வந்து நம்மளுடைய அந்த கடவுளுடைய திட்டத்துக்கு நம்ம போயிடக்கூடாது, அல்லது கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல மேனிஃபெஸ்ட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அகெயின்ஸ்டா சில பிசாசுகளும் அவனை சேர்ந்த அந்த தூதர்களும் அவனுடைய ஏஜென்ட்டா இருக்கிற மனிதர்கள் இது எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு நிறைய விஷயங்களை வந்து பிளான் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து அதை பண்ணலாம், இதை பண்ணலாம். சில நேரங்கள்ல நம்மளோட பெயர்களை கெடுப்பாங்க. சில நேரங்கள்ல நமக்கு வந்து ஒரு சோர்வு வர்ற மாதிரியான காரியங்களை பேசுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து நமக்கு அகெயின்ஸ்டா செஞ்சுட்டே இருக்கலாம். எப்படி வந்து ஈசாக்கு வந்து துறவு வெட்டுறான், அது சத்துருக்கள் வந்து என்ன பண்றாங்க, மூடி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவன் வந்து சரி ஓகே அது போயிடுச்சு, அடுத்து இன்னொன்னு பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் போது அதுவே மூடி போடுறாங்க, மறுபடியும் ட்ரை பண்ணலாம், மறுபடியும் இதே மாதிரி அவன் ஒரு லெவல் போகிறான், திரும்ப திரும்ப அதை வந்து மூடி போட்டுக்கொண்டே இருக்கு. ஆனா ஃபைனலா என்ன செய்து கடவுள் அவனுக்கு வந்து ஒரு ரெகோபத்தை வந்து ஓபன் பண்றாரு. சோ அது மாதிரி யோசேப்புக்கும் எடுத்துட்டோம்னா அவனுடைய சொப்பனம் நடக்கக்கூடாது, அந்த மேனிஃபெஸ்டேஷன் அவன் மேல வந்துடக்கூடாது, அந்த ஒரு பிளஸ்ஸிங் அவன் மேல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களும் நிறைய விஷயங்களை பிளான் பண்றாங்க. அவனை பத்தி பல சொப்பனக்காரன் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேலி பண்றது, அந்த மாதிரியும் என்ன செய்யறாங்க, மென்டலி அவன் வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி விஷயங்களை பண்றாங்க. தென் வந்து பிசிக்கலா அவனை போட்டு அடிக்கிறாங்க, குழியில போடுறாங்க. அந்த மாதிரி மென்டலி அண்ட் தென் பிசிக்கலி எல்லாத்தையுமே அவன் டவுன் ஆகணுங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்களை செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல அதுதான் கடவுள் வச்சிருக்கிற ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதைவே வச்சு என்ன பண்றாரு, கடவுள் மேல யோசிப்ப வந்து அந்த டார்கெட்டுக்கு அவர் வச்சிருந்த அந்த ஒரு பொசிஷனுக்கு, அந்த ஒரு
பிளஸ்ஸிங்க்கு கடவுள் அவனை கொண்டு வந்து வைக்கிறாரு. ஐ ஸோ உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய லைஃப் சுற்றிலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேபி கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் உங்க மேல மேனிஃபெஸ்ட் ஆகக்கூடாது, அது உங்களுக்கு வந்து அந்த ஒரு எல்லைக்குள்ள நீங்க போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மென்டலாவும் பிசிக்கலாவும் நிறைய விஷயங்கள், ஈவன் பார்த்தோம்னா இப்போ வந்து நிறைய ஸ்பிரிச்சுவலாவும் நிறைய விஷயங்கள் அதுக்கு செய்வாங்க. சிலர் வந்து நமக்கு அகேன்ஸ்டா ஈவன் ப்ரே பண்றது கூட இருக்கும். ஒரு லைக் எப்படி சொல்ல, ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபஸி, நெகட்டிவான ப்ராஃபஸி, ரைட்? ஸோ அப்போ நெகட்டிவான ப்ராஃபஸியை வந்து நம்ம மேலே பேசிகிட்டே இருப்பாங்க. தென் வந்துட்டு லைக் நெகட்டிவான வார்த்தைகளை நம்ம மேலே பேசிகிட்டே இருக்கிறது, சாபமான வார்த்தைகளை நம்ம மேலே பேசிக்கிட்டே இருக்கிறது. நீ வந்து மேலே வந்துட மாட்ட, நீ நல்லா இருந்துட மாட்ட, உன்னோட லைஃப் இப்படிதான் இருக்கும், நீ இப்படிதான் இருப்ப, இப்படிலாம் பேசுறது. தென் வந்து சில நேரங்களில் ஃபெயிலியர்ஸவே நம்ம காது கேட்குற மாதிரி ஃபெயிலியர்ஸான அது ஒரு நெகட்டிவான வார்த்தைகளவே பேசிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அப்போ வந்து நம்ம அதை கேட்டு கேட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஓகே அப்போ இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய லெவல், இதுதான் நம்மளுடைய நம்மளால இவ்வளவுதான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மள நாம என்ன செஞ்சிருவோம், டவுன் ஆக்கிட்டே போயிருவோம். ஓகே இதுக்கு மேல என்னால வர முடியாது, இதுதான் என்னோட லைஃபே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமே வந்துட்டு ஒரு லைக் வந்து திருப்திப்படுத்திக் கொள்றது, நம்மளை வந்து அது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்ல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ அப்ப அது மாதிரி இருந்தாலும் அல்லது உங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியான வார்த்தைகளவே பிசாசு உங்களை கேட்க வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியா இருந்தாலும், நெகட்டிவான வார்த்தைகளை கேட்க வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்தாலும், அல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து அகெயின்ஸ்டா ஒரு என்ன சொல்ல துரோகிகள் மாதிரி இருந்து செயல்படுறவங்களா, என்ன காரியங்களை செய்தாலும் கடவுளுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடாது, அல்லது ஒரு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க வந்துடக்கூடாது, அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்க மேல வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு காரியங்களை செஞ்சாலும் அதுதான் உங்களுடைய ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்க போகுது. சோ அப்போ அது எல்லாம் ஸ்டெப்பிங் ஸ்டோனா வச்சு கடவுள் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நிச்சயமாக அது உங்களை கொண்டு போய் சேர்க்கும். சோ அடுத்து இதுல பார்த்தோன்னா அடுத்து யோசேப்புடைய லைஃப் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த எப்படி அவன் அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ள அவன் போகிறான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க இத்தனையும் பேசி அவனை பத்தி தூஷிக்கிறாங்க, கேவலமாக பேசுகிறாங்க, பொய்யான காரியங்களை பேசுகிறாங்க, அவனை வந்து பிசிக்கலாவும் மென்டலாவும் எல்லாத்துலயும் அவனை டவுன் பண்றாங்க. இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் கடவுள் அதையெல்லாம் அவனுக்கு ஸ்டெப்பிங் ஸ்டோனா கொடுத்து அவனை கொண்டு போய் மேல வச்சது, அவனை கொண்டு போய் அவரு கொடுக்கணும்னு நினைச்சிருந்த அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் வச்சது மாதிரி எல்லா காரியத்தையும் உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுன்ஸா இருக்கிற நெகட்டிவா இருக்கிற எல்லாத்தையும் வந்து அதையவே ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா வச்சு அதுலயே நீங்க மேல ஏறி வரும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். ஸோ அடுத்து அவனோட லைஃப் எப்படி இப்போ டர்ன் ஆகுது, ஆதியாகமம் 41:43 பார்க்கும் பொழுது தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். ஸோ இங்கிருந்து தான் நம்மளுடைய டாபிக் நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதுல வந்து தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பௌதனி. ஸோ இதுல வந்து இந்த ஹீப்ரூ வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரிக் அப்படின்னாக்கா என்ன மீனிங் அதுக்கு அப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது ஈஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து பார்க்கும் பொழுது ஒரு ராஜா ஒருத்தர் வந்து ஹானர் பண்ணணும் அப்படின்னா பைபிள் இது இருக்கு, இதேதான் அங்கேயும் ஜென்ரலா இருந்துட்டு இருந்த ஒரு கல்ச்சர். அது ராஜா ஒருத்தரை ஹானர் பண்றாங்க அப்படின்னா ராஜாவுடைய அந்த அரண்மனையில இருக்கிற ஒரு ரதத்தின் மேல ஏற்றி அவனை வந்து ஊர் முழுக்க கூட்டிட்டு போவாங்க. அப்போ போகும் பொழுது அந்த லைக் ஹெரால்ட்ஸ், அதாவது ஹெரால்ட்ஸ் மீன்ஸ் லைக் ஒரு பிரதிநிதி, ராஜாவுடைய ஒரு பிரதிநிதியா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த எந்த மனுஷனை கனப்படுத்தணுமோ அவனை அந்த ரதத்தின் மேல ஏற்றி உட்கார வச்சு இந்த பிரதிநிதி ராஜாவினுடைய பிரதிநிதியா இருக்கிறவங்க அந்த ரதத்துக்கு முன்னாடி போய் என்ன சொல்லுவாங்கன்னா பௌதனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவரிக் அப்படிங்கிற சொல்லுவாங்க. எவரிக் அப்படிங்கிற எக்ஸாக்டான மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா the father of the king அப்படின்னு சொல்லுவாங்க. யோசேப்புக்கு சொன்னாங்க. மற்றபடி என்ன சொல்லுவாங்கன்னா
அவனுக்கு என்ன கணம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த டைட்டில வந்து சொல்லுவாங்க. அதை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க, டிக்ளேர் பண்ணிட்டே போவாங்க. இவன் வந்து இப்போ உதாரணமா பார்த்தோன்னா எப்படி சொல்லலாம், இவன் வந்து ஒரு பிரசிடென்ட்டா வந்து உயர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அபிஷியலா அவனுக்கு என்ன டைட்டில் கொடுத்திருக்காங்க, அபிஷியலா ராஜா கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு கணம் அவனுக்கு வந்திருக்கு, அந்த டைட்டில் என்ன அப்படிங்கிற அந்த கணத்தை வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த ஹெரால்ட்ஸ் வந்து பேசிக்கிட்டே போவாங்க அந்த ரதத்துக்கு முன்னாடி. சோ அது மாதிரிதான் என்ன பண்ணுச்சுன்னா யோசேப்ப வந்து பார்வோன் அந்த ரதத்துல ஏற்றி, பார்வோனுடைய ரதத்துல ஏற்றி அவனை கூட்டிட்டு போய் எல்லாரும் பணியுங்கள்னு சொல்றாங்கல்ல. அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, யோசேப்புக்கு முன்னாடி அந்த ரதத்துக்கு முன்னாடி ஒரு ஹெரால்ட் அந்த பிரதிநிதி ஒருத்தர் போகிறாரு. அவர் ப்ரனௌன்ஸ் பண்ணினது என்ன, அந்த பௌதனி நாங்க தெண்டனிட்டு பணியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கிற இடத்துல அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the father of the king வராரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ பார்வோன் வந்துட்டு யோசேப்புக்கு வந்து பார்வோன் கொடுத்த அந்த ஹானரபிள் டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தா the father of the king. சோ ராஜாவினுடைய தகப்பனே வரா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க, யோசேப்பை வந்து உயர்த்தி வச்சாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு ஹானர் அங்க யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பாருங்க, அவனுக்கு வந்து கொடுத்த சொப்பனம் வந்து எப்படி ஒரு தகப்பனுக்கும் தகப்பனெல்லாம் அவனை பணிந்து கொள்ளணுங்கிறது தானே ஆரம்பத்துல கடவுள் அவனுக்கு கொடுத்த சொப்பனம். அது எங்க நிறைவேறுது, பார்வோனுடைய அரண்மனையில நிறைவேறுது. அதுக்கு டைட்டிலாக என்ன கொடுக்குறாங்க, அவனை வந்து உயர்த்தி வைக்கும் பொழுது ஃபாதர் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க, ரைட்? ஸோ அப்ப அது மாதிரி அந்த அதுதான் அவனுக்கு கடவுள் வச்சிருந்த அந்த டைட்டில், அதுதான் கடவுள் அவனுக்கு வச்சிருந்த அந்த ஹானர். ஸோ ஃபாதர் ஆஃப் த கிங். அப்போ இப்ப என்ன செய்யணும், கிங்கும் வணங்கி ஆகணும். ஏன்னா ஃபாதர் ஆஃப் த கிங் அப்படிங்கும் போது கிங்கும் அவனுக்கு கீழே தான் அப்படின்னு தானே அதனுடைய மீனிங் இல்ல. சோ அப்ப அதுதான் கடவுள் வந்து ஆரம்பத்துல யோசேப்புக்கு கொடுத்திருந்தாரு. உன்னுடைய தகப்பனும் உன்னுடைய தாயும் வணங்குறாங்க, அப்புறம் அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் வணங்குறாங்க. இட் மீன்ஸ் அப்போ அவனுடைய தகப்பனுக்கும் மேல அவனை கொண்டு போய் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் கடைசியில ஆண்டவர் என்ன செஞ்சாரு, எத்தனை விஷயங்கள் நடந்தாலும், நெகட்டிவான ஒரு விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் அவனுக்கு அதைய வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோனா கடவுள் கொடுத்து மேல கொண்டு போய் வச்சது மாதிரி உங்களோட லைஃப்ல இருக்கிற எல்லா அந்த நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான சூழ்நிலைகள், அது எல்லாத்தையும் என்ன பண்றாரு, உங்களுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா வச்சு அதுல எல்லாம் நீங்க மேல ஏறி வந்து கடவுள் உங்களை ஒரு ஹானர் பண்ண போறாரு. ஆமென். சோ அப்போ வர நாட்கள்ல ஒரு டைட்டில் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஹானர், உங்களை கடவுள் அழைக்கும் பொழுது, உங்களை தெரிந்து கொண்ட பொழுது என்ன டைட்டில் உங்களுக்குன்னு வச்சிருந்தாரோ, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹானரை கடவுள் வச்சிருக்கிறாரு. வந்து ஒருத்தரை மட்டும் தான் உயர்த்துவேன், ஒருத்தரை மட்டும்தான் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே நம்ம கடவுள் நம்மள ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் பொழுதே நம்ம சொல்றோம்ல, அவர் நம்மள பெயர் சொல்லி அழைச்சாரு, உலக தோற்றத்துக்கு முன்னாடி நம்மள பெயர் சொல்லி அழைச்சாருன்னு. சோ அப்ப அந்த பெயர் சொல்லி அழைக்கிறதுனா ஏதோ என்னோட பேரு பிரிசில்லா அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லி அந்த மாதிரி பெயர் கிடையாது, இந்த டைட்டில வச்சுதான் அவர் அழைக்கிறாரு. சோ அப்போ வந்து பெயர் சொல்லி அழைச்சாருன்னா அப்ப யோசேப்ப வந்து அவர் என்னதான் சொல்லி அழைச்சிருப்பாரு, ஃபாதர் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருந்திருப்பாரு. அதனாலதான் அவனுக்கு வந்து அந்த பொசிஷன்ல கொண்டு போய் வச்சு அவனை ஹானர் பண்றாரு, ரைட்? சோ அப்போ வந்து தாவீத அவனை அழைக்கும் போது, அவனது அந்த ஆரம்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தாவீத அவர் பார்க்கும் பொழுது எப்படிதான் அவனை அழைச்சிருந்திருப்பாரு, கிங் ஆஃப் ஜெருசலேம், கிங் ஆஃப் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை அழைச்சிருப்பாரு. அதான் அவனுடைய டைட்டில், அதான் அவனுடைய ஹானர். சோ அது மாதிரிதான் கடவுள் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹானர், ஒரு டைட்டில் வச்சிருக்கிறாரு. சோ அதை வந்து இந்த நாள்ல heaven is going to reveal that honor and it's going to the whole world is going to see that அது வந்து visible ஆக மாற போகுது. Amen. So all these days maybe it's like a invisible thing. கடவுளுக்கு மட்டும்தான் அது தெரியும், அது என்ன டைட்டில்ல நம்மளை கூப்பிட்டாரு, நம்மளை வந்து அந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடியே உலகமே தோன்றல, ஆனா அப்பவே நம்மளுக்கு வந்து அவரு ஒரு டைட்டிலோட தான் நம்மள வச்சிருந்தாரு. சோ அது வந்து இந்த நாட்கள்ல உங்களோட லைஃப்ல அது விசிபிளாக அது வெளியே வரும். ஆமென். சோ அப்ப எல்லா ஜனங்களும் பரலோகம் மட்டும் ஆண்டவர் மட்டும் பார்த்துட்டு இருந்த அந்த டைட்டில இப்போ ஹோல் வேர்ல்ட் இஸ் கோயிங் டு see that. அப்போ எல்லா அந்த முழு உலகமும் என்ன செய்யும், அந்த டைட்டில்ல இனி உங்களை பார்ப்போம். ஆமென். சோ அப்ப உங்களோட பெயரை வச்சு என்ன செஞ்சிருக்கோம், இத்தனை நாள் வந்து உலகம் உங்களோட பெயரை வச்சுதான் பார்த்துட்டு இருக்கோம். லைக் வந்து உங்க
லைக் பிரியா, சுதா அந்த மாதிரி ஏதோ ஒரு பெயரை வச்சுதான் என்ன பண்ணிருக்கோம், உலகம் வந்து உங்களை பார்த்துட்டு இருந்திருக்கும். அந்த டைட்டில், இதுதான் உங்களுடைய டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து கடவுள் உங்களை பார்க்கும் பொழுது அந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி அவர் பார்த்த டைட்டில் என்னவோ அதை வந்து இப்போ உலகம் உங்களை வச்சு அதை பார்க்க போகுது. மீன் ஸோ அப்போ கடவுள் மட்டுமே பார்த்துட்டு இருந்த அந்த டைட்டில் இப்போ உலகமும் பார்க்கும். அது மட்டும் இல்ல பரலோகமும் அதை வந்து பார்க்க போகுது. மீன் ஓகே. ஸோ அப்போ வந்து ஒரு அதான் யோசேப்புக்கு கொடுத்த அந்த ஹானர் என்ன, ஃபாதர் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோசேப்பு வந்து அந்த ரதத்துல அவனை ஏற்றி போகும்பொழுது எல்லாரும் தென்பனிட்டு பணியுங்கள் சொல்றாங்கல்ல. அப்ப அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் த கிங் வராரு, எல்லாரும் நீங்க என்ன செய்யுங்க, கிவ் ரெஸ்பெக்ட், ஹானர் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அத்தாரிட்டி, ஒரு ராயல்டி, ஒரு ஆளுகை தன்மைய அந்த இடத்துல யோசேப்புக்கு கொடுத்திருந்தாங்க. சோ இதே விஷயம் தான், இந்த ஒரு ஆளுகை காரியத்தை தான் என்ன செஞ்சதுன்னா ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துல மனுஷனை படைக்கும் பொழுது கொடுத்திருந்தாரு. லைக் ஆதியாகமம் 1:28 அது சொல்லப்பட்டிருக்கு. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ வந்து இப்படி தேவன் வந்துட்டு அந்த ஏதேன் தோட்டத்துல மனுஷனை படைக்கும் பொழுது அவனுக்கு சொல்றாரு, ஒரு ஆளுகையை அவனுக்கு நான் வந்து கொடுக்குறேன், நீ வந்து என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும். எதை ஆளுகை செய்யணும்னு சொல்றாரு, பூமியை நீ வந்து ஆளுகை செய்யணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மனுஷனை படைக்கும் பொழுது அவனுக்கு கொடுத்த அந்த ஆளுகை வந்து பூமியை வந்து நீ ஆண்டு கொள்ளணும்னு கொடுத்திருந்தாரு. அப்ப வந்து அவன் எப்படி அதை ஆண்டு கொள்ளணும்னா, அவன் வந்து ஃபர்ஸ்ட் பெருகிட்டு அதுக்கு பிறகு நீ பூமியை வந்து நிரப்பிக்கோ, அதுக்கு பிறகு நீ அதை கீழ்ப்படுத்தி என்ன செய்து உன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நீ ஆளுகை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வந்து அவனுடைய அந்த ஆளுகையை வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவனுடைய பெருக்கத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்ப வந்து அவன் பெருகி என்ன பண்றான், அவன் ஆளுகை செய்யறான். அங்க ஒண்ணுமே இல்லாத போது அவன் எதை ஆளுகை செய்வான், ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அங்க இருந்ததே அந்த சில ஆடு மாடுகள், அந்த சில மிருகங்கள், பறவைகள், இதுதான். அது மட்டும் இல்லாம ஆதாம் ஏவாள் இவங்க தான் இருக்காங்க. இதைய வந்து ஆளுகை செய்யறதுக்காக கடவுள் என்ன செய்யல, மனுஷனை வந்து படைக்க கிடையாது. அவர் சொல்றாரு, ஏன்னா அந்த ஏதேன் தோட்டம்ங்கிறது அந்த ஒரு சின்ன ஒரு பார்ட், முழு உலகத்துல ஒரு பகுதி தான். அதைய மட்டும் ஆளுகை செய்யறதுக்காக ஆண்டவர் வந்து மனுஷனை படைக்க கிடையாது. அவர் சொல்றாரு, நீ பூமி என்ன செய்யணும், நீ வந்து ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன, அவன் பெருகுனாதான் அவன் என்ன செய்ய முடியும், அதை வந்து ஆண்டு கொள்ள முடியும். அப்போ வந்து அவன் ஒரு சின்ன ஒரு பகுதியில இருக்கும் பொழுது அந்த ஒரு டெரிட்டரி மட்டும்தான் அவனுக்கு. அப்போ இப்போ நம்மளோட இந்தியா இதுல பார்த்தோம் அப்படின்னா, அப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டருக்கு வந்து இங்க மட்டும்தான், இந்தியாக்குள்ள மட்டும்தான் அவருடைய ஆளுகை இருக்க முடியும். அவர் போயிட்டு வந்து US UK போய் நான் ஆளுகை செய்வேன்னு அவர் சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது, அவருக்கு கீழே அதெல்லாம் வரவும் கிடையாது. ஸோ அப்போ அது மாதிரி இப்போ ஒருவேளை இப்போ இந்தியா வந்து இன்னும் கொஞ்சம் கூட எலாபரேட் ஆகுது அப்படின்னா, இன்னும் வந்து அந்த பாகிஸ்தான் நம்ம கூட செய்யுது, இல்லை மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் இதுக்குள்ள வருது அப்படிங்கும் பொழுது அவர் என்ன செய்வாரு, அவருடைய ஆளுகை அது வந்து எலாபரேட் ஆகிக்கிட்டே போகும். பட் வந்து இப்போ என்ன செய்ய முடியாது, அவர் போயிட்டு நான் பக்கத்து கண்ட்ரி ஆளுகை பண்ண போறேன் அப்படின்னு பண்ண முடியாது. ஓகே. சோ அது மாதிரி நம்மளுடைய அந்த ஏதேன் தோட்டத்துல மனுஷனுக்கு அவர் கொடுத்த அந்த ஆளுகைங்கிறது வந்து ஏதேன் தோட்டத்தை மட்டும்தான் நீ ஆளுகை செஞ்சுட்டு இருக்கணும். இங்க ஒரு 10 மிருகம் இருக்கு, ஒரு 15 பறவை இருக்கு, 4 நதி ஓடுது, இது எல்லாம் பார்த்து இருந்துக்கோ, இதுதான் உன்னுடைய ஆளுகைன்னு கடவுள் சொல்லல. அவன் ஆளுகை அவனை சொல்லும் பொழுது, படைக்கும் பொழுது என்ன சொல்றாரு, நீ வந்து பழுகி பெருகு, நீ ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்ய, மல்டிபிள் ஆகு, தென் வந்து மல்டிபிள் ஆகி இதெல்லாம் ஃபுல்லா என்ன பண்ணு, நிரப்பு, எல்லா இடத்தையும் என்ன செய்ய, உன்னோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டுட்டு வந்து அதுக்கு பிறகு நீ என்ன செய்ய, ஆளுகை செய்ய ஆரம்பி. இந்த தோட்டத்தை ஃபர்ஸ்ட் நிரப்பு, தோட்டத்துக்கு இடம் இல்லை அப்படிங்கும் பொழுது அடுத்து என்ன செய்ய, வெளியிலாம் நிரப்புங்க, பூமியை முழுவதும் நீ நிரப்பிக்கோ, எல்லாத்தையும் நிரப்பி நீ என்ன செய்ய, எல்லாத்தையும் ஆளுகை பண்ணு. அப்போ அதான் சொல்றாரு, நீ பழுகி பெருகும் பொழுது, நீ நிரப்பும் பொழுது, எல்லாத்தையும் நீ வந்து ஆக்கிபை பண்ணும் பொழுது எல்லாமே உன்னுடைய
கண்ட்ரோலுக்கு கீழே என்ன செஞ்சிரும், வர ஆரம்பிச்சிரும். அப்புறமா நீ சமுத்திரத்தையும் அதோட மச்சங்கள், ஆகாயத்து பறவைகள், பூமியில நடமாடுற எல்லாத்தையும் என்ன செய்யலாம், ஆண்டு கொள்ளலாம். அப்போ அவனை வந்து ஏதேன் தோட்டத்தை மட்டும் ஆளுகை செய்யறதுக்காக படைக்கல, அந்த முழு உலகத்தையுமே ஆளுகை செய்யறதுக்காக தான் படைக்கிறார். அப்போ அந்த ஆளுகை தான் என்ன செய்யறான், இழந்து போகிறான். அப்ப நமக்கு தெரியும் சிலுவையில ஆண்டவர் என்ன செய்யறாரு, அந்த ஆளுகையை நமக்கு திரும்ப கொடுக்கிறாரு. சோ திரும்ப நமக்கு கிடைச்ச அந்த ஆளுகை வந்து இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ஆளுகை எப்படிப்பட்டதுன்னா, ஆதாமுக்கு கிடைச்ச ஆளுகை கிடையாது. அதாவது பூமியை மட்டும் ஆண்டு கொள்ற அந்த ஆளுகை கிடையாது. நமக்கு கிடைச்ச ஆளுகை எப்படிப்பட்டது அப்படின்னா, எல்லாத்தையும் த ஹோல் யூனிவர்ஸையும் நம்ம ஆண்டு கொள்ளும்படியான ஒரு ஆளுகையை நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். சோ இதுல பார்த்தோன்னா பிலிப்பியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ இது இயேசு கிறிஸ்து சிலுவையில அவரு மரிச்சு எழுந்ததுக்கு பிற்பாடு வசனம் சொல்லுது, பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரு, அவரை வந்து எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்துக்கும் மேல அவரை உயர்த்தி வச்சாரு. எல்லாமே அவருக்கு கீழே இருக்கும்படியாக முழங்கால்கள் யாவும் முடங்கும்படியாக அந்த ஆளுகையை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. அப்போ இப்படி சொன்ன அதே வசனம் தான் நம்மளை குறிச்சு சொல்லும்போது இது என்ன சொல்லுதுன்னா, உன்னதங்கள்ல அவரோடு கூட இருந்து நம்ம ஆளுகை செய்யும்படியாக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, நம்மளை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ வந்து அவருக்கு, அதாவது அவர் நம்மளுடைய மணவாளனாக இருக்கிறார். கிறிஸ்து நம்ம மணவாட்டியா இருக்கும். அப்ப எல்லாமே என்ன செய்து நமக்கு உரியதான ஒரு ஆளுகை. அப்போ பிஃபோர் கிரைஸ்ட், பிஃபோர் தி கிராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதேன் தோட்டத்துல இருந்த அந்த ஆளுகை ஆரம்பத்துல கடவுள் கொடுத்த ஆளுகை எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பூமியை மட்டும் நீ ஆளுகை செய்யறது அப்படின்னு இருந்துச்சு. ஆனா ஆஃப்டர் த கிராஸ் வந்துட்டு இப்ப நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஆளுகைங்கிறது வந்து நாட் ஒன்லி த எர்த், நீ பூமியை மட்டும் அந்த ஆண்டுக்குள்ளது, ஏன்னா ரெஸ்டோரேஷன் பண்றாரு சிலுவையில. அப்ப அந்த ரெஸ்டோரேஷனுடைய இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இழந்து போனது மட்டும் இல்ல, இனியும் ஒரு லைக் பை ப்ராடக்டா இன்னொரு விஷயத்தையும் உனக்கு நான் கொடுக்குறேன், ஒரு லைக் வந்து ஒரு இன்சென்டிவ் மாதிரி அது நமக்கு ஆட் ஆன் ஆயிருக்கு. அப்போ வந்து நம்மளுடைய ஆளுகைக்கு கீழே சிலுவைக்கு பிறகு பார்த்தோம்னா பூமியை மட்டும் கிடையாது, பார்க்கும் பொழுது பரலோகத்தையும் பாதாளத்தையும் எல்லாத்தையும் நம்ம ஆண்டு கொள்ளும்படியான ஒரு விஷயத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. சோ இத வந்து நமக்கு இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மத்தேயு 16:19 நம்ம பாக்குறோம், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இதுக்கு ரிலேட்டடா நிறைய இருக்கு. சோ அப்ப கடவுள் வந்து என்ன செய்யறாரு, பேதுரு கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு வந்து ஆளுகையை கொடுக்குறேன், நீ வந்து பரலோகத்தை அந்த பாதாளத்தினுடைய திறவுகோல் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு. அப்போ நீ வந்து பூலோகத்துல கட்டப்படுறது எல்லாமே பரலோகத்திலயும் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னா, அங்கேயும் நமக்கு என்ன செஞ்சிருக்கு, ஒரு ஆளுகையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்போ வந்து நம்ம உன்னதங்கள்ல அவரோடு கூட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப அவருக்கு என்ன ஒரு ரூலிங் கெப்பாசிட்டி, ஒரு டெரிட்டரி, ஒரு ரூல் பண்றதுக்கான ஒரு எல்லைன்னு கிறிஸ்துவுக்கு என்னென்னலாம் எல்லைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்மளும் அதனுடைய ஒரு பார்ட்டேக்கராக நம்ம இருந்துட்டு இருக்கோம். அப்போ வந்து கிறிஸ்துவுக்கு வந்து என்னது, எல்லாமே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு அந்த அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்கு கொடுத்தாருன்னா, கிறிஸ்து மூலியமாக சபையாகிய நமக்கு அது என்ன செஞ்சிருக்கு, எல்லாமே பாஸ் ஆன் ஆயிருக்கு, அது எல்லாமே நமக்கும் வந்திருக்கு. சோ அப்போ வந்து எல்லாவற்றையும் பூமியை மட்டும் இல்ல பரலோகத்திலேயே நம்ம வார்த்தைகளை சொல்லும் பொழுது அங்கேயும் அது நடக்குது. அதுக்கடுத்து பார்த்தா பாதாளத்திலேயே நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, நம்ம சில காரியங்களை சொல்லும் பொழுது அங்கேயும் சில காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கு. அப்போ ஒரு அந்த ஆளுகையை வந்து கடவுள் மனுஷனுக்கு ரெஸ்டோர் பண்ணும் பொழுது, நீ பூமியை மட்டும் அவன் ஆண்டுகிட்டோன்னு கொடுத்திருந்தது, ஆஃப்டர் த கிரைஸ்ட் ஆஃப்டர் த கிராஸ் என்ன ஆகுது அப்படின்னா, பூமி, வானம், பரலோகம், பாதாளம் எல்லாத்தையும் நம்ம ஆண்டு கொள்ளும்படியான ஒரு அத்தாரிட்டி, ஒரு ராயல்டி, வந்து ஒரு ஆளுகையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
ஸோ எல்லாமே என்ன செய்யும், உங்களுக்கு கீழாக இருக்கும்படியான ஒரு ஆளுகையை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார், சபைக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ அப்போ வந்து எப்படி இந்த யோசேப்புக்கு வந்து பார்க்கும் பொழுது த ஃபாதர் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து உயர்த்தி வச்சிருந்தாங்களோ, அது மாதிரி தேவன் வந்து என்ன செய்யறாரு, இப்போ கிறிஸ்துவுக்கு ஈடாக அவரோடு கூட நம்ம இருக்கும்படியான ஒரு 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 ஸ்தானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ அப்போ சபை நம்மளுடைய ஸ்தானம் என்னன்னா, அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்யும்படியாக, அவரோடு கூட நம்ம இருக்கும்படியாக, எல்லாத்தையும் நம்ம ஆண்டு கொள்ளும்படியாக, நம்மளோட கண்ட்ரோலுக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வரும்படியான ஒரு ஆளுகையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஸோ அப்போ உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய டெரிட்டரியில என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு இல்லாம இருந்ததோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்ய போறார், இந்த நாட்கள்ல உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வரும்படியாக, நீங்க அது எல்லாத்தையும் ஆளுகை செய்யும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். சோ அப்ப இத்தனை நாட்கள் எதெல்லாம் நீங்க ஆளுகை செய்ய முடியாம அது உங்களை ஆண்டு கொண்டுட்டு இருந்ததோ அது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணி, அது எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணி, அந்த ஆளுகையை உங்களோட லைஃப நீங்க ஆளும்படியாக, உங்களுடைய டெரிட்டரியை நீங்க ஆளும்படியாக, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்க ஆளும்படியாக, உங்களுடைய சுகத்தை நீங்க ஆளும்படியாக, உங்களுடைய ஐஸ்வர்யத்தை நீங்க ஆளும்படியாக, எல்லாத்தையும் நீங்க ஆளுகை செய்யும்படியாக தேவன் எல்லாத்தையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்தி நீங்க உங்களை அதுக்கு ஒரு எஜமானனாக வைக்க போகிறார். ஆமென். சோ மேபி இதை ஒரு வேற மாதிரி சொல்லணும்னா, லைக் வந்து ஒருவேளை பாவம் உங்களை வந்து ஆண்டு கொண்டுட்டு இருந்திருக்கலாம், சில சாபங்கள் ஆண்டு கொண்டுட்டு இருந்திருக்கலாம், ஒரு ஜெனட்டிக்கான விஷயங்கள் ஆண்டு கொண்டுட்டு இருக்கலாம். அதை எல்லாத்தையும் உங்களுக்கு கீழ்ப்படுத்தி நீங்க அதை மேல ஆளுகை செய்யும்படியாக, ஆளுகை செலுத்தும்படியாக தேவன் அந்த ஒரு காரியங்களை, ஒரு ரெஸ்டோரேஷனை உங்களுக்கு கொடுப்பாராங்க. ஸோ அப்போ வர நாட்கள்ல ஒரு எப்படி யோசேப்புக்கு வந்து அந்த ஃபாதர் ஆஃப் த கிங் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அந்த ஒரு ஆளுகை அவனுக்கு இருந்துச்சோ, அதே போல உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் மேல தேவன் உங்களை வச்சு உங்களை சுத்தி இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்யும்படியாக ஒரு ராஜரீகத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பாராங்க. சோ அப்ப அது உங்க மேல நான் பேசுகிறேன். இனி வர நாட்கள்ல தேவன் அப்படிப்பட்ட ஒரு ராஜரீகத்தையும் ஆளுகை செய்யும்படியான ஒரு தன்மையும் தேவன் உங்களுக்கு தந்தருளுவாராக. அதுல வந்து பார்த்தோன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் இதுல மெயினா சொல்லப்படுறது என்னன்னா, மெஜஸ்டி, ராயல்டி, க்ளோரி, அத்தாரிட்டி, பியூட்டினஸ், ஸ்ப்ளெண்டர், இதெல்லாம் தான் நமக்கு கடவுள்ல வந்து ஆரம்பத்துல கொடுத்தது. ஸோ அது எல்லாத்தையும் ரெஸ்டோரேட் பண்ணியிருக்கிறாரு. அது எல்லாம் நம்ம அவங்களோட வாழ்க்கையில, உங்களோட லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ ஒரு வர நாட்கள்ல இந்த ராயல்டி, ராஜரீகமான ஒரு மென்டாலிட்டி, ஒரு ப்ராட் மைண்ட், தென் வந்து மெஜஸ்டிக்கான ஒரு மைண்ட் செட், கடவுளுடைய அந்த மகிமை உங்க மேல மேனிஃபெஸ்ட் ஆகும், ஒரு அத்தாரிட்டி உங்க மேல மேனிஃபெஸ்ட் ஆகும். நான் ஆளுகை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகை கொடுக்குற, ஒரு கமாண்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள நீங்க வரும்படியாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தென் வந்து கடவுளுடைய அந்த மகிமையும் சௌந்தரியமும் அழகும், தென் வந்து அவருடைய ஸ்பிளெண்டர், அவருடைய மாட்சிமை எல்லாம் உங்க மேல மேனிஃபெஸ்ட் ஆகி நீங்க வந்து பூமியை மட்டும் இல்ல எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்யும்படியாக, எல்லாம் உங்களுக்கு கீழே வரும்படியாக, கிறிஸ்து எப்படி எல்லாவற்றையும் இந்த ஹோல் யூனிவர்ஸ் இப்ப அவருக்கு கீழே இருக்கு, அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ பிதா வசனம் பார்த்தோம்ல, பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சாரு, எல்லாத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினாரு அப்படின்னு சொல்லி. அப்ப அதே மாதிரிதான் அவருக்கு இருக்கிற அதே அந்த ஒரு ஹானர், ஒரு எல்லாம் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து அவருக்கு ஈக்குவலாகவே நம்மள என்ன செஞ்சிருக்காங்க, அந்த அவருடைய ரத்தம் நம்மள அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. அது எல்லாம் நம்மளும் ஆளுகை செய்யும்படியாக, நீங்க ஆளுகை செய்யும்படியாக தேவன் அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டோரேஷனை உங்களோட லைஃப்ல உண்டாக்கட்டும்னு நான் பேசுகிறேன். சோ ஐ ஹோப் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். திண்டனிட்டு பணியுங்கள் என்று சொன்ன மாதிரி எல்லாம் இனி உங்களுடைய ஆளுகைக்கு கீழே வரும். சோ எதெல்லாம் உங்களுடைய ஆளுகைக்கு கீழே இல்லாம இருக்கோ அது எல்லாமே இனி வருகிற நாட்கள்ல எல்லாம் உங்களுடைய ஆளுகைக்கு கீழே வரும். எல்லாவற்றுக்கும் மேல தேவன் நிச்சயமாக உங்களை உயர்த்தி வைப்பார். So thank you for watching. So next weekல மேபி வேற ஒரு டைட்டில் நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரெக்வெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க, உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன். ஸோ இப்போ நம்ம ப்ரே பண்ணலாம்.
பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற சுவாமி. இந்த நேரத்துல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, அதற்காக நன்றி அப்பா. இதுல நாங்க பார்த்த அந்த ஆளுகைக்குரிய ஒரு ரெஸ்டரேஷனை எங்க மேல நான் பேசுகிறேன், எல்லார் மேலே நான் பேசுகிறேன். அது எங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆகட்டும் ஆண்டவரே. அதே போல சுவாமி, உலக தோற்றத்திற்கு முன்னாடி நீங்க ஆண்டவரே இதுல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க என்ன டைட்டில்ல நீங்க அழைச்சிங்களோ, என்ன மாதிரியான ஒரு டைட்டில்ல நீங்க அவங்கள பார்த்தீங்களோ, அது இத்தனை ஆண்டவரே விசிபிளா இருக்கிற அவைகள் நீங்க மட்டும் பார்த்த அந்த காரியங்கள் எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக அது விசிபிளாக மாறட்டும் சுவாமி. இன்விசிபிளா இருக்கிற அந்த ஒரு ஹானர் அது எல்லாம் விசிபிளாக மாறட்டும். அவங்கள ஆண்டவரே சுற்றி இருக்கிற ஜனங்கள் அதை பார்க்கட்டும் ஆண்டவரே. அவர்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படியான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. யோசேப்புக்கு எப்படி அது த ஃபாதர் ஆஃப் த கிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் அவனுக்கு ரிவீல் ஆச்சோ, அந்த ஒரு ஹானர் அவனை தேடி வந்துச்சோ, எல்லா ஆண்டவரே அவனுக்கும் உங்களுக்கு மட்டும் இருந்த அந்த ஒரு ஆசீர்வாதம் தெரிஞ்ச அந்த ஆசீர்வாதம் எல்லா ஜனங்களும் பார்க்கும்படியாக அது வெளியரங்கமானது போல ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கிற அந்த நீங்க மட்டுமே பார்த்து கொண்டிருந்த அந்த ஆசீர்வாதங்கள், அந்த டைட்டில், அதெல்லாம் சகல ஜனங்களும் பரலோகமோ வானம் பூமி எல்லாம் பார்க்கும்படியாக அது விசிபிளாக மாறட்டும். இன்விசிபிள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல விசிபிளாக மாறட்டும் பேசுகிற இவர்களை பார்த்து ஆண்டவரே, இனி வர நாட்கள்ல ஜனங்கள் ஆண்டவரே சொல்லணும், இவர்கள் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் அசாத்தியமான ஜனங்கள், இவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்படியான விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும். இவங்க வேலை ஸ்தலங்கள்ல இருக்கிற ஜனங்கள் அதை பார்க்கட்டும். இவங்க ஆண்டவரே பிசினஸ் பண்ற ஏரியால இருக்கிற ஜனங்கள் அதை பார்க்கட்டும். இவங்களோட ஃபீல்டுல இருக்கிற ஜனங்கள் அதை பார்க்கட்டும். இவங்க ஊழியத்துல இருக்கிற ஜனங்கள் அதை பார்க்கட்டும் சாமி. ஆண்டவரே, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுடைய காங்கிரிகேஷன்ஸ், அவங்களுடைய ஆண்டவரே, அவங்களுடைய எல்லா அவங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் அதை பார்க்கட்டும். ஈவன் ஆண்டவரே ஹெவனும் அதை பார்க்கட்டும் சாமி. ஆண்டவரே தூதர்களும் அதை பார்த்து அவங்க ஆண்டவரே ஆச்சரியப்படணும். ஹெவன் அதை பார்த்து ஆச்சரியப்படணும். ஆண்டவரே பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்களும் எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம் ஆண்டவரே இது மேனிஃபெஸ்ட் ஆகிறத பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படும். அப்படிப்பட்டதான ஒரு மேனிஃபெஸ்டேஷனை ஒவ்வொருத்தர் மேல நான் பேசுகிறேன் ஆண்டவரே. இன்விசிபிளா இருக்கிறது இயேசுவின் நாமத்துல விசிபிளாக மாறட்டும் நான் பேசுகிறேன் ஆண்டவரே. நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So thank you for watching. Next week நம்ம வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். So God bless you. Thank you.